கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. தொடர்ந்து ஜெபிப்போம். இன்னும் திருமணத்துக்காக ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகள் உண்டு. இன்னும் சோத்திரம் சில பேருக்கு கர்த்தர் இந்த மகள்களுக்கு, அவைக்குரிய மகள்களுக்கு சோத்திர ஏற்ற துணையை இந்த வருஷத்திலே கொடுத்து சோத்திரம் கர்த்தரை திருமண ஆராதனையை நடத்தி வைப்பாராக. ஹல்லேலூயா. அதனால் தொடர்ந்து ஜெபிக்கணும். சோத்திர சபையார் தொடர்ந்து ஜெபிக்கணும். ஏற்ற துணை கிடைக்கும்படியாக நம்ம ஜெபிக்கணும். தடைகளை நீக்கி, ஒரு மனுஷர்கள் தடையாக இருக்கலாம், பிசாசு தடையாக இருக்கலாம், கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்படியாக நாம் கருத்தாக நாம் ஜெபிக்கும் போது எல்லா தடைகளை நீக்கி கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். என் வேதம் சொல்கிறார், அதே காலத்தில் அதன் காரியங்களை நேர்த்தியாக செய்கிற தேவன் நேர்த்தியாக செய்வார் என்று விசுவாசிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. சரி, இந்த நாளில் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை தியானிக்க இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வேண்டிய சோத்திர சத்தியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அது என்னவென்றால், நல்ல போராட்டத்திற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சோத்திரம். இது கடந்த வாரம் சொல்ல வேண்டிய சோத்திரம் பிரசங்கம், சோத்திரம் பிரசிக்க வேண்டிய பிரசங்கம் பிரசிக்க முடியல. ஆனாலும் கூட இன்றைக்கி கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் தலைப்பை பார்த்து பயந்துடாதீங்க. ஹல்லேலூயா. என்னது நல்ல போராட்டமா? சோத்திரம். அப்போ கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், நம்ம 1ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம்ல, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் சோத்திரம் இப்போ வாசித்தோம். சரி, இப்பொழுது யோபு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. சோத்திரம். நல்லா கவனிங்க. பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் எல்லா காலத்திலும் இருக்குது. என்ன போராட்டம்? நல்ல போராட்டம். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கெட்ட போராட்டம் இல்லை. என்ன போராட்டம்? நல்ல போராட்டமாக நினைக்கணும். சோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் எது சம்பவித்தாலும் எல்லாம் நன்மைக்கே. எல்லாவற்றையும் கர்த்தர் சோத்திரம் என்ன தீமையை நன்மையாக மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவர். சோத்திர பலவீனத்தை பலனாக மாற்றுகிறவர். அப்போ அதனால் நம் கூட இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. சோத்திரம். பொதுவாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார் சோத்திரம் என்ற வார்த்தைகளை நிறையா சொல்லி சோத்திரம் நிறையா நம்மளும் வாக்குத்தத்தங்கள்லாம் சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். எல்லாம் உண்மை. பின்னை கூட பிள்ளைகளை வாக்குத்தத்தங்களை சொல்லி ஆசீர்வதித்தோம். ஆனால் நிதர்சனமான உண்மை என்னன்னு நம்ம அறிந்து, வாழ்க்கையில் போராட்டம் உண்டு. உலக மக்களுக்கும் உண்டு. யார்? அவங்களுக்கு இல்லையா? உலக மக்களுக்கு உண்டு. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். வசதி படைத்தவர்களுக்கு உண்டு, சோத்திர ஏழ்மையானவர்களுக்கு உண்டு. ஆனால் நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற போராட்டம் என்பது நல்ல போராட்டம். ஹல்லேலூயா. நமக்குள்ளாக அந்த நல்ல ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். அதான் சொல்லப்பட்டிருக்க. யோபு சொல்கிறார், பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ. சரி, நம்ம இந்த உண்மையை பாருங்க. கூலிக்கார நாட்களை போல இருக்கிறதல்லவோ. சரி, அப்படியே சொல்கிறார் இல்லையா? பிலிப்பியர் நம்ம வாசித்த அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பிய சபைகள் நிருபத்தில் சொல்கிறாரு. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 20 30 வசனங்களை வாசிக்கலாம். சோத்திரம். அவர் சொல்கிறாரு, அவர் சுவிசேஷ மிஷினரியாக தேவனால் அழைக்கப்பட்டவர். பல தேசங்களுக்கு போய் அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷத்தை பிரசிக்கவும், சபைகளை தேவ சித்தத்தின்படி சபைகள் இல்லாத இடத்துல சபையை ஸ்தாபிக்கும்படியாக அழைக்கப்பட்டவர். அப்படிப்பட்ட அழைக்கப்பட்ட அவருக்கு அவர் சொல்லுகிறார். சோத்திரம். தொடர்ந்து வாசிக்கலாம். ஒருவேளை சொல்கிறார், ஏன்னா ஒரே சபையில் இருந்து அவர் ஊழியம் செய்ய முடியாது. அதனால தான் அங்கங்கே கண்காணிகளை நியமித்து, சபையின் மூப்பர்களையும் ஊழியர்களை நியமித்து சோத்திரம் அப்படி செய்துட்டு போனார். ஆகவே எல்லா ஐக்கியங்களிலும் இந்த காரியங்கள் உண்டு. சரி, வாசிக்கலாம். சொல்கிறார், நான் வந்து உங்களை கண்டாலும், நான் வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும், நல்லா கவனிக்கணும். ஒரே சபையார் எல்லாரும் சோத்திரம் ஒரே ஆவியில். உங்களுக்கு கர்த்தர் கிருபையா எனக்கு நான் ஒரு சபையின் மேய்ப்பனாகவும் போதவனாகவும் இருக்கிறேன். அதே வேளையில் சோத்திரம் நம்முடைய சபையின் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம்? மீடியா ஊழியத்தையும் செய்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனுடைய நோக்கம் என்ன அப்படி என்றால், சோத்திரம் தேவனை அறியாத ஜனங்களுக்கு, ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு சுவிசேஷம் போகணும். அவர்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் அந்த ஊழியத்தை நாம் தொடர்ந்து செய்கிறோம். ஹல்லேலூயா.
சோத்திரம். இது எந்த விதமான இப்போ நம்மளுடைய இந்த சோத்திரம் இப்போ பிரசங்கம் பாருங்கள் லைவாக போயிட்டு இருக்குது. சோத்திரம் இதில் பார்க்குறவங்க உண்டு. ஷார்ட் மெசேஜ் காலையில் தேவ வார்த்தை, அடுத்து சோத்திர வசன போஸ்ட்டு, அடுத்து சோத்திர மாலையில் சோத்திர தின நற்செய்தி, சோத்திரம் டெய்லி குட் நியூஸ், இந்த வார்த்தைகள்லாம் போகுது. ஆராதனை சோத்திரம் நம்ம சபையில் நடக்கிற ஆராதனை, அதே வேளையில் தேவ செய்தி இதெல்லாம் நம்ம அனுப்புகிறோம். அதனுடைய நோக்கம் என்னவென்றால் சோத்திரம் நாம் கிறிஸ்தவர்களுக்காக இதை நம்ம முக்கியமாக செய்யலை. ஒருவேளை ஆண்டவருடைய பிள்ளைங்கள் ஒருவேளை இதை பார்க்காம இருக்கலாம். நாம் சோத்திரம் அது முக்கியம் இல்லை. சோத்திரம் நாம் அது விசேஷமாக கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். பாருங்கள், அந்த 1ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அந்த எண்ணத்தை போல தான் நம்முடைய எண்ணம் இருக்கிறது. சோத்திரம் பாருங்கள் சொல்கிறாரு. சோத்திரம் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிங்க. ஏதுவாயிட்டு எங்களை அறிய மனதாக இருக்கணும். இப்போ சோத்திரம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலாகும்படிக்கு தான் ஏதுவாய் ஆயிற்று என்று அவர் சொல்லுகிறார். சோத்திரம் அடுத்த வசனம் வாசிங்க. அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் பாருங்க, கிறிஸ்துவ ஊழியத்தின் நிமித்தமாக அவருக்கு கட்டுகள் வந்தது. இந்த பிலிப்பியன் நிருபத்தை எழுதும் போதெல்லாம் அவர் சிறையிலிருந்து எழுதுகிறார். சிறையிலிருந்து எழுதி அனுப்புகிறார். பாருங்க, சிறையில் இருந்தாலும் இந்த ஊழியம் தடைப்படலை. சோத்திரம். அப்போ தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியம் நடந்து கொண்டு இருக்குது. அப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா. இந்த மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துக்குள்ளான கட்டுகள் என்று வெளியங்களமாகி சகோதரில் அநேகர் கர்த்தருக்குள் திடன் கொண்டு பாருங்க. அப்போ வேதவசனத்தை எப்படி சொல்லணும்? கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயத்தோடு திருவசனத்தை சொல்லணும். அல்லேலூயா. அப்படி சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்கிறாரு? ஒரு கூட்டம் எப்படி இருக்குதான்? சுவிசேஷத்திற்காக 17 வசனம், நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்த சிலர் அன்பினாலே நம்ம அதைத்தான் செய்யணும். தேசத்தில் உள்ள ஜனங்கள் மேலே உள்ள அன்பினாலே, அவங்க ஆத்மாவில உள்ள அக்கறையினால தான் இந்த ஊழியத்தை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், உலகத்தில் பல இடங்களில் இந்த சோத்திரம் சுவிசேஷம் போகிறது. நாம் இந்த நம்முடைய தேவை செய்தி போகிறது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். எப்படியாவது தேவனை அறியாத ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சோத்திரம் அங்கே அந்த ஜனங்களை அறிந்து கொண்டு ஆங்காங்குள்ள சபைகளில் போய் கர்த்தரை ஆராதிக்கட்டும். அல்லேலூயா. இதுதான் நம்முடைய நோக்கம். சோத்திரம் சுயநலத்தோடு நம்முடைய சபைக்கு வருகிறதுக்காக நம்ம செய்யலை. நல்லா கவனிங்க. கர்த்தர் அந்த பாரத்தையும் கொடுக்கல. சபை பிள்ளைகளும் இந்த ஊழியத்தில் இணைந்திருந்த நல்ல சோத்திரம். ஆமாம், அநேகர் சொல்லுகிற காரியம் எங்களால் முடியல, நீங்கள் செய்கிறீங்க, நல்லா செய்யுங்க. அல்லேலூயா. மூத்த ஊழியக்காரங்க பாஸ்டர் அம்மாவே, தலைமை பாஸ்டர் அம்மாவே சோத்திரம் சொல்லியிருக்கிறாங்க. சோத்திரம். அதே போல் சில நம்ம ஐக்கியத்துள்ள ஊழியக்காரங்க கூட என்கிட்ட சொன்னாங்க. சொல்கிறாங்கன்னு, எங்களால் செய்ய முடியாதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க பாஸ்டர். சோத்திரம் பாஸ்டர் அம்மா தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சோத்திரம். அவங்களால முடியல, நம்மளால் முடியுது. எவ்வளோ காலம் முடியுதோ அதை செய்வோம். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். சாதாரணமாக அதை நினைக்காதீங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 400-500 பேருக்கு இது ரீச் ஆகுது. கர்த்தருடைய வார்த்தைகள் சோத்திரம். காலையில் அந்த ஒரு 3 நிமிஷம் சொல்லப்படுகிற வார்த்தைகள், ஷார்ட் மெசேஜ் பாருங்கள். என்ன ஒன்று பாருங்கள், இந்த முழு மெசேஜை 100 பேர் பார்க்குறதே கஷ்டம். ஆனால் ஷார்ட் மெசேஜ் அனுப்பணும்னா 400 பேர் 300-400 பேர் வரைக்கும் பார்க்குறாங்க. அல்லேலூயா. ஒரு சோத்திரம். ஒரு இப்போ 7 பாயிண்ட்னா அந்த ஒரு பாயிண்டில் நான் சொல்கிற வார்த்தைகள் சோத்திரம் நிச்சயம் எப்படியாவது. ஏன்னா ஜனங்க இன்னைக்கு பொறுமையாக சோத்திரம் ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் கூட நமக்கு தேவ செய்தி போகும். அவ்வளோ நேரம் பார்க்குறதுக்கு அவங்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் எப்படினாலும் நம்முடைய நோக்கம் சோத்திரம். ஆமாம், அந்தந்த சபைக்கு அந்தந்த ஊழியக்காரருடைய செய்தி போதுமானது தான். அதே சமயத்தில் தேவனை அறியாத ஜனங்களுக்கு சோத்திரம் கர்த்தருடைய வார்த்தை இப்படி பாருங்கள். இதெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பெல்லாம் யாருக்கு கிடைக்கல? அப்போஸ்தலனாகிய பவுல் போன்றவர்கள் கிடைக்கல. ஆனால் அவர்களுக்கு தேவன் தந்த கிருபையில் அவர்கள் நல்ல விதமாக ஊழியம் செய்தார்கள். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம அப்படி தான் அன்பினாலே நம்ம ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம். கர்த்தர் சோத்திரம் தேவ சித்தத்தின்படியாக காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. சோத்திரம். சரி, இதில் நம்ம வாசித்த 27வது வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசிப்போம். பிலிப்பியர் 1:27 வாசாச்சா? வாசிக்கலாம். நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே
நல்லா அதான் முக்கியம். ஒரே ஆவியில் உறுதியாக நிற்கணும். நீங்கள் நல்லா ஜெபிங்க, ஸ்தோத்திரம். அப்போ உங்களால் முடிஞ்சதை நீங்கள் சபைக்கு என்ன பண்ணணும், செய்யணும். உங்களுக்கு ஒத்துழைப்பை கொடுக்கணும், உங்களை ஐக்கியத்தை வெளிப்படுத்தணும், ஸ்தோத்திரம். அப்போ சபைக்குள்ளே நடக்கிற ஊழியங்கள் இருக்குது, சபைக்கு வெளியே நடக்கிற ஊழியங்கள் இருக்குது. அல்லேலூயா. வீடுகளில் கூட்டம் நடத்துகிறோம், ஸ்தோத்திரம். இப்போ விசாரிப்பு ஜபம், வீடு சந்திப்பு ஊழியம், கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், அது கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். வீடுகளில் நடக்கிற ஸ்தோத்திரம் கூட்டங்கள், ஸ்தோத்திர ப்ரேயர்ஸல் இதெல்லாம் நடக்குது, ஸ்தோத்திரம். அப்படியாக தேவையில்லை இடங்களில் நீங்கள் நடத்தணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் ப்ரேயர்ஸில் அந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களை ஸ்தோத்திரம் இவ்வளோ ஆத்மா எங்களுக்கு பாரம் இருக்கிறது, ஸ்தோத்திரம். ஆகவே எங்கள் வீட்டில் ஜெபம் நடத்துகிறோம், மாதத்துக்கு ஒரு தடவை நடத்துங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் நடத்தி புதிய ஆத்மாவில் ரட்சிக்கப்படுவதற்கு சுவிசேஷம் அறிவிப்போம். அல்லேலூயா. சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். ஒரே ஆத்மாவில் என்ன செய்யணும்? அப்போ சுவிசேஷம் விசுவாசத்துக்காக கூட போராடி, என்ன போராடி? நல்ல போராட்டம் இந்த போராட்டம். அப்போ போராடி எதிர்க்கிறவர்களா? ஆமாம், எதிர்ப்பு இருக்குங்க. ஊழியத்தில் என்ன இருக்கும்? எதிர்ப்பு இருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நிமித்தமே எதிர்ப்பு இருக்கும். வேலை ஸ்தலங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாம் ஆதரவாக இருப்பாங்களா? ஒரு தொழிற்சலம் உயர்வு வரும்போது பாருங்கள், மற்ற ஜனங்களுக்கு எரிச்சலாக இருக்கும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் உயர்வு வரும்போது நம்ம படித்து நல்ல முயற்சி செய்து உழைத்து ஒரு நல்ல ஸ்தானத்தில் கர்த்தர் கொண்டு வைத்து நம்ம உண்மையாக இருக்கிற சமயத்தில் கூட என்ன பண்ணுவாங்க? சோத்திரம். அந்த ரட்சிக்கப்படாத ஜனங்கள் சோத்திரம் ரட்சிக்கப்படாத ஆட்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பொறாமைப்படுவாங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இந்த பொறாமையோ வேதம் சொல்லுற எலும்புரிக்கியாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், பொறாமை யாருக்கு? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒருத்தருக்கு என்ன இருக்கக்கூடாது? ஆமாம், பொறாமைன்றது மோசமானது. பொறாமை, பெருமை, சோத்திரம், அப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள்கிட்ட இருக்கவே கூடாது. சரி, வாசிக்கலாம். அதான் சொல்லப்பட்டிருக்கு, எதிர்க்கிறவர்களால் பிறகு ஒன்றிலும் மறலாது இருக்கிறேன்னு என்ன சொல்கிறதுக்கு நீங்கள் அசைக்கப்படுகிறதாக நீங்கள் இருந்துடக்கூடாது அப்படின்றார். சோத்திரம். வாசிக்கலாம். ஏன்னா அப்படி ஒரு தைரியமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்தவர், சுவிசேஷ அறிவித்தவர். வாசிக்கலாம். உங்களை குறித்து நான் கேள்விப்படணும். நான் எப்படி தேவனுடைய சுவிசேஷத்தை தைரியமாய் நான் பிரசங்கித்து எதிர்ப்புகள் மத்தியில் அவருக்கு வராத எதிர்ப்பா, அவருக்கு வராத போராட்டமா, அவருக்கு வராத சோதர கல்லெறி உண்டார். சொல்கிறாரு சோத்திரம். நான் எப்படியெல்லாம் நான் ஊழியத்து நிமித்தம் பாடுபட்டேன்ன்றது சோத்திர கொரிந்தியர் புத்தகத்தில் சொல்கிறார். சரி, நம்ம இப்போ அதை சொல்ல நேரமில் வாசிக்கலாம். அடுத்து 30 வசனம் வரைக்கும் வாசிக்கணும். நீங்கள் மறலாது இருக்கிறது ஆமாம், நீங்களும் நான் எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு பாத்திரராக இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். சிலர் பாருங்கள், சபை ஊழியம்னா சபை ஊழியத்தோடு நின்றுக்குவாங்க. சோத்திரம். சுவிசேஷம் அறிவிக்கிறதுல அவ்வளோ கவனம் செலுத்த மாட்டாங்க. ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற கடைசி காலத்தில் ஒவ்வொரு சபையும் கர்த்தர் சோத்திரம் எந்த விதத்திலாவது சபை ஊழியத்தை மட்டும் இல்லை, சுவிசேஷ ஊழியத்தையும் செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதை செய்யணும். நம்ம அடுத்த வசனம், நீங்கள் மறலாது இருக்கிறது அவர்கள் கெட்டு போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அத்தாட்சியாக இருக்கிறது, இதுவும் தேவனுடைய செயலே அப்படின்னு சொல்லிட்டு 29 வசனத்தை வாசிக்க. ஏனெனில் இது சத்தியங்க. கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதுக்கும். ஆமென். அல்லேலூயா. பயந்துக்கிடக்கூடாது. அப்போ அவர் நிமித்தமாக நம்ம சில பாடுகள் வந்தாலும் அந்த பாடுகளில் கர்த்தர் நம்மோடு இருந்து ஜெயமாய் சோத்திரம் அந்த பாடுகளை, அந்த உபத்திரவங்களை சோத்திரம் நாம் தாண்டி கர்த்தருக்காக பிரகாசிக்க, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற நமக்கு வல்லமையை தருகிறார், பலனை தருகிறார். அல்லேலூயா. அடுத்து சொல்லப்பட்ட 30 வசனம், நீங்கள் என்னிடத்தில் கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. சோத்திரம். இப்படி வேத வசனம் தெளிவாக இருக்கிறது. ஆகவே ஆனால் இந்த காலத்தில் சோத்திரம் என்ன செய்யல, ஆண்டவர் நமக்காக எல்லா பாடுகளையும் பட்டுட்டார், எல்லா உபத்திரத்தையும் அனுபவிச்சிட்டாரு. ஆகவே நம்ம ஜாலி தான். சோத்திரம். நமக்கு பாடுகள்லாம் இல்லை, உபத்திரமே இல்லை அப்படின்ட்டு கள்ள போதனைகள் பெருகி இருக்கிறது. நம்ம கவனமாக இருக்கணும். ஏன் நாம் வஞ்சிக்கப்படக்கூடாது.
சோத்திரம். இந்த வேத வசனம் சத்திய வசனம் சோத்திரம் ஒரு நாள் மாறாதது. கர்த்தரை வருகிற வரைக்கும் சோத்திரம் ஊழியர்களுக்கு மட்டும் இல்லை, தேவனுக்காக வாழணும்னு விரும்புகிற நமக்கு இந்த நல்ல போராட்டம் உண்டு. போராட்டம்னு சொல்கிறாரு. இது என்னென்ன போராட்டம்? நல்ல போராட்டம். யாருக்கு இருக்குது? எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குது. பரவாயில்லையா? போராட்டமே வேண்டாமா? சோத்திரம். வேதம் சொல்கிறது சோத்திரம். நீங்கள் அநேக அப்போஸ்தலர் புத்தகத்தில் சொல்லப்பட்டுக்கிறது, அநேக உபத்திரங்கள் வழியாக என்ன பண்ணணுமா? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கணும். சத்தியம் இதுங்க. இவனுங்க ஒன்றும் பயப்படக்கூடாது. தேவனுக்காக நம்ம நிற்கும்போது நம்ம தேவன் நமக்காக நின்று நம்மை பலப்படுத்தி நம்ம சுற்றியும் அரணாக இருந்து நமக்கு துணை நின்று அவரை நம்ம நடத்தும் போது ஏன் பயப்படணும்? சோத்திரம். சத்தியங்கள் இதெல்லாம் பாருங்கள், வேதத்தில் உள்ள சத்தியங்கள் இதை நிறைய பேர் மறைக்கிறாங்க. என்ன மறைக்கிறாங்க? எந்த விதம்லங்க. என்ன சோத்திரம், நீங்கள் ஆண்டவருக்குள் வந்துட்டா, கிறிஸ்துக்குள் வந்துட்டா, இது ஏமாற்றுற காரியம். நல்ல புரிஞ்சுங்களேன். வேதத்துக்கு மாறாக, நிதர்சனமான உண்மைக்கு மாறாக, யதார்த்தத்துக்கு மாறாக பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கள்ள போதனை என்று வேதம் சொல்கிறது, எச்சரிக்கிறது. சோத்திரம். வேதத்தின் முழுவதும் வாசித்து பாருங்க. புதிய ஏற்பாடு, சரி பழைய ஏற்பாடு போவோம்னா புதிய ஏற்பாடு சத்தியங்களும் வாசித்து பாருங்க. ஆண்டவருக்கு வராத உபத்திரமா? ஆண்டவர் என்ன சொன்னார்? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை. ஆமாம். அப்போ ஆண்டவருக்கு ஒரு விதமான போராட்டம் வந்துச்சு. அது நல்ல போராட்டம் தான். சோத்திரம். அதில் நமக்கு முன்பாக எப்படி அந்த போராட்டத்தில் எப்படி வாழணும்னு சொல்லி நமக்கு காண்பித்தார் நம்முடைய ஆண்டவர். ஆகவே பரிசுத்தவான்களும் அவருடைய ஜீவியத்தில் வந்த எல்லா காரியங்களையும் சொல்கிறாங்க. சோத்திரம். ஆனாலும் கூட, ஏன்னா ஊழியத்தின் நிமித்தம் எதிர்ப்புகள் வரும். தேவனுக்காக சாட்சியாக இருக்கிற நிமித்தம் நமக்கு சத்துரு சத்துருனால எரிச்சலாகி என்ன பண்ணுவாங்க? நமக்கு விரோதமாக பேசுவாங்க, செயல்படுவாங்க. இதெல்லாம் இருக்கும். சோத்திரம். ஆகவே ஒரு சில இடங்களை பாருங்கள், நேரடியாக நம்ம சோத்திரம் அப்படியே காரியங்கள் வரும். சோத்திரம். இப்போ மகள் எஸ்தர் பாருங்கள். சோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளை. சோத்திரம். ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறதா. சோத்திரம். அவள் பாருங்கள், அங்கே இருக்கிற ஒரு ஆளுகையார் என்ன பண்ணுறாரு? சோத்திரம். ஒரு போஸ்டிங்கில் இருக்காப்புல, வேட்டு மரத்தை சேர்ந்தார், யாரும் சொல்ல வரல. அவர் பாருங்கள், பொறாமையில் என்ன பண்ணுறாரு? பலவிதமான காரியங்களை பேசுகிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சோத்திரம் ஒயிட் அண்ட் ஒயிட்டுன்னு தான் போடுவீங்க. சோத்திரம். எந்த உடையை போட்டான்னா ஒயிட் அண்ட் ஒயிட்டும் போடுறோம், கலரும் தான் போடுறோம். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மதம் மாற்றுறீங்க. இதெல்லாம் சோத்திரம். பாருங்க, ஆண்டவரை குறித்து அறிவிக்கிறோம், யாரையும் கட்டாயப்படுத்துகிறோமா? ஆண்டவரை குறித்து சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்பது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சோத்திரம். பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு பாருங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கணும், ஒவ்வொருவரும் அறிவிக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் பயந்துடக்கூடாது. சோத்திரம். நம்முடைய சபையானது வேத வசனம். அப்போ அநேக உபத்திரங்கள் வழியாக நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டியவர்கள் இருக்கிறது. அப்போ வரும் உபத்திரம் வரும். ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறதுனால அவைகளெல்லாம் சோத்திரம் மலை போல காணப்படுகிறது, பனி போல மறைஞ்சு போகும். ஹல்லேலூயா. உண்மையை சொல்கிறேன். சோத்திரம். யதார்த்தத்துக்கு மாறான எந்த ஒரு காரியத்தை நீங்கள் நம்பாதீங்க. சோத்திரம். ஆனால் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். நமக்கு எதுவும் இருக்குன்னா இல்லை, எல்லாமே நமக்காக இயேசு பாடுகளை அனுபவிச்சார். சோத்திரம். நாம் அப்படின்னு சொல்லி இன்னும் சில வசனங்கள்படி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நாம் சோத்திரம், நாம் ஐஸ்வர்யவானும்படிக்கு அவர் தரித்திரனானார், நாம் வேதனைப்படாதபடிக்கு அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். இப்படி சில வசனங்களை எடுத்துக்கொண்டே பேசுவாங்க. பேசிக்கிட்டு யதார்த்தமான உண்மைகளை மறைச்சிடுவாங்க. அப்போ உபத்திரம் போராட்டம் வரும்போது அப்படி ஜனங்கள் பின்வாங்கி போயிடறாங்க. நல்லா கவனிங்க. யதார்த்தமான சத்தியத்தின் உண்மையை ஊழியக்காரன் பேசாது இருக்கும்போது சோத்திரம் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் சோத்திரம் உபத்திரங்களும் வரும்போது என்ன பண்ணுறாங்க? நம்ம இப்படி கேட்டோமே வார்த்தையை, ஆனால் என் நிலைமை அதுக்கு மாறாக இருக்கிறதே என்று சொல்லி என்ன செய்வாங்க? பின்வாங்கி போகிறவங்கள் உண்டு. சோத்திரம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல போராட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் நிமித்தம், உம்முடைய சித்தத்தின் நிமித்தம், ஊழியத்தின் நிமித்தம் எங்களுக்கு சில நல்ல போராட்டம் வந்தாலோ அதை சோத்திரம் பேஸ் பண்ண எங்களுக்கு கிருபதாரம் கூட இருந்து நீர் என்ன பண்ணுங்க? உம்முடைய சுத்தத்தை எங்களில் நிறைவேற்றி சோத்திரம் நீ ஜெயகிறிஸ்து எங்களுக்கும் ஜெயம் கொடுத்து நடத்த வல்லவராக இருக்கிறீர். ஹல்லேலூயா. அப்போ உபத்திரத்தை தாண்டி போக, பாடுகளை மேற்கொண்டு ஜெயம் எடுக்க கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நமக்கு வல்லமையும் பலனை தருகிற தேவன். ஹல்லேலூயா. இதை உண்மையை சொல்லணும். இதுதான் உண்மை. அப்படி இல்லவே இல்லைன்னு சொல்லக்கூடாது. இருக்கு, அவனும் மத்தியில் கர்த்தர் நமக்கு துணை நின்று ஜெயம் கொடுப்பார். ஹல்லேலூயா. இதுதாங்க உண்மை.
சோத்திரம். சரி, அடுத்து பாருங்க, இன்னொரு வசனம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்படி நினைச்சணுமா? சோத்திரம். தீமோத்தேயு சொல்றாரு, இளம் ஊழியராக உருவாகி கொண்டிருக்கிற அந்த தீமோத்தேயு பார்த்து பவுல் சொல்றாரு, நீ என்ன செய்யணுமா? இயேசு கிறிஸ்துவுக்குள் நல்ல போர் சேவகனாய். போர் சேவகனுடைய காரியம் என்ன? யுத்தம் பண்ணணும் இல்லையா? சோத்திரம். அப்போ இது நம்முடைய யுத்தம் மனுஷரோடு அல்ல. சோத்திரம். வானமண்டலத்தில் பொல்லாத ஆவியின் சேனைகளோடு கூட நமக்கு போராட்டம் உண்டு என்று இருக்கிறது. அதை நம்ம இப்போ அடுத்து கூட நம்ம பார்க்கலாம். கர்த்தர் நல்ல போர் சேவகனாய் நீ என்ன பண்ணணும் பாருங்க. சோத்திரம். இதெல்லாம் உண்மை. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். தீங்கு வரும். நல்ல போர்ச்சவனாய் கர்த்தருக்காக நம்ம செயல்படும் போது அப்போ தீங்கை அனுபவிக்கணும்ப்பா. தீங்கை பார்த்து நீ என்ன பண்ணக்கூடாது? ஆமாம் சோத்திரம், நீ பின்வாங்கிறாத அப்படின்னு தைரியப்படுத்துகிறார். சோத்திரம். அவர்கள்லாம் நல்ல வசனத்தின்படி நல்லா நின்று பிடித்து ஜெயம் எடுத்தாங்க. நாமளும் கர்த்தருக்காக நின்று பிடித்து ஜெயம் எடுக்கணும். அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் நல்லவர். 2 தீமோத்தேயு 4:7 பாருங்க. அந்த கடைசியில் அவர் நல்ல ஊழியத்தில் பெரும் நல்ல போராட்டத்தை போராடினவர் சொல்கிறாரு. அந்த ஊழியத்தின் முடிவு வரும்போது சொல்கிறார், நல்ல போராட்டத்தை பாருங்க. அப்படி சொல்ல முடியுமா? நம்ம ஓட்டத்தை முடிக்கும்போது, ஒரு அம்மா ஓட்டத்தை முடிக்கும்போது சோத்திரம் பாருங்கள் கர்த்தருக்காக. சோத்திரம். சாராளம்மா, சோத்திரம். ஜெயந்தி அம்மா பாருங்கள், அந்த வயதில் பெரிய அவளுக்கு ஒன்றும் சத்தியம் அவங்களுக்கு தெரியாது. ஆனாலும் கூட ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வருங்கன்னா சபையில் உட்காந்துருப்பாங்க, வசனத்தை நல்லா கவனிப்பாங்க. நான் பார்த்துருக்குறேன். சோத்திரம். அவங்களுக்கு வசனத்தினுடைய காரியங்கள் சோத்திரம். அவங்க பைபிள் படிக்க முடிஞ்சதோ படிக்க முடியலையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் சபைக்கு பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் உடல் நல்லா இருந்தால் அந்த 80 வயசு நெருங்கி வந்துடுவாங்க. சோத்திரம். அப்போ வந்து அவர்களுக்கு காலப்போக்கில் அவங்களால படியேறி வர முடியல. அதோடு கூட அங்கே ஒரு முறை வந்திருக்கும்போது அவங்களுக்கு வந்து என்னாச்சு? சோத்திரம். சரீரத்தில் பலவீனம் வந்து கஷ்டப்பட்டாங்க. சோத்திரம். நான் நல்லா இருக்கும்போது திருவனந்தத்துக்குலாம் ஒவ்வொரு மாதமும் கரெக்டாக வந்துடுவாங்க. அப்புறம் முடியாத சூழ்நிலையில் நானே சொன்னேன், அம்மா நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், உங்கள் வீட்டில் வந்தால் தர்றாங்கம்மா, உங்களால் முடியலை. முடியலைன்னா கூட வந்து சோத்திரம் அந்த திருவிருந்து கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு போகணும்னு அவங்களுக்கு ஆசை. சோத்திரம். அதை நிறைவேற்றணும். சோத்திரம். ஆகவே இன்னைக்கு கர்த்தரோடு அவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடிட்டு போயிட்டாங்க. வேதம் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் சரீர உபத்திரமாகிய போராட்டம் இருந்தது. அதாவது வியாதி என்ற போராட்டம் இருந்தது, நோய் என்ற போராட்டம் இருந்தது. கர்த்தர் அவையிலிருந்து விடுதலையாக்கி இன்னைக்கு சோத்திரம் அந்த ஒரு நல்ல ஒரு மகிமையான ஸ்தலத்தில் ஆண்டவரோடு கூட அவங்க இருக்கிறாங்க. அவங்க ஆவியும் ஆத்மாவும் சோத்திரம் இளைப்பாறுதல் ஸ்தலத்தில் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆவி கர்த்தரிடத்திலும் சோத்திரம் ஆத்மா அந்த பரதீசுங்கிறதான இளைப்பாறுதல் ஸ்தலத்திலும் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்போ நல்ல போராட்டத்தை போராடினேன். 3 வார்த்தை சொல்கிறார் இல்லையா? பாருங்க, ஓட்டத்தை எப்படி முடித்தார்? ஜெயத்தோடு முடித்தார். அதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சோத்திரம் 20ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன், நான் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்க பிரியப்படுறேன்றாரு. எப்படி பார்த்தீங்களா? அப்போ சோத்திரம் எப்படின்னு கேட்டால், நான் சோத்திரம் கர்த்தருக்காக ஓடினது வீணாக போகல, கர்த்தருக்காக ஊழியம் செய்தது சோத்திரம் வீணாக போகல என்ற ஒரு நிச்சயம் இருக்குது. நிச்சயத்தோடு கூட அவர் என்ன செய்கிறாரு? சொல்கிறாரு, சோத்திரம் நான் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும். அப்படின்னா சோத்திர ஊழியத்தில் வந்த போராட்டங்கள்லாம் இனிமேல் இருக்கக்கூடாது. அது அப்படி அர்த்தத்தில் சொல்லலை அவர். சோத்திரம் சந்தோஷத்தோடு முடிக்கணுமா? கர்த்தருக்காக நான் உண்மையாக இருந்து செயல்பட்டு நான் மறிக்க போகிறேன். ஹல்லேலூயா. சாட்சியாக இருந்து மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்து நான் முடிக்க போகிறேன்னு சொல்கிறார். அந்த வசனம் எங்கே இருக்குது? சோத்திரம். அப்போஸ்தலர் புத்தகம் 20:24 வாசிக்கலாம். அந்த வசனத்தை கூட வாசிக்கலாம். பாருங்க, போகிற இடங்கள்லாம் எனக்கு கட்டுகளும் உபத்திரங்களும் இருக்கிறதுன்னு ஆவியானவர் சொல்கிறாரு. அதை குறித்து நான் பயப்படலைன்றாரு. பார்த்தீங்களா? ஸோ வேதத்தை நல்லா வாசிக்காதனால தான் ஒரு இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறாங்க. அதுக்கு தான் சொல்கிறது, வேதத்தை நல்லா வாசிக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைங்க. அப்படி வாசிக்கலைன்னா நீங்கள் என்னன்னா இன்றைக்கி அநேகர் ஏமாறுறது எப்படி? கள்ள போதகர்களால கள்ள போதனையினாலே வஞ்சிக்கப்படுறது எதனாலன்னு கேட்டால், வேதத்தை சரியாக வாசிக்காததுனால. அவங்க மற்றவங்க சொல்கிறது, பாருங்கள் இவங்களும் பைபிளை வச்சு தானே பேசுகிறாங்க, அது உண்மையானு பார்க்கணுமா இல்லையா? நான் இன்றைக்கி சொல்கிறேன், சோத்திரம் எப்போவும் சொல்லியிருக்கிறேன், வேத வசனத்தை போதிக்கிறேன், நான் வசனத்தின்படி போதிக்கிறான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னாட்டு வந்து கேளுங்கன்னு சொல்லியிருக்கேனா?
வசனத்துக்கு மாறாக பிரசங்கம் பண்ணுறீங்க பாஸ்டர் அப்படின்னு 24 வருஷமாக பிரசங்கம் பண்ணுறேன். 25 வருஷம் ஆக போகுது கர்த்தர் ஊழியத்தை செய்கிறோம். சோத்திரம். தேவனுடைய வார்த்தையை சத்தியமாய் பேசணும். அல்லேலூயா. ஆமாம் சோத்திரம். இதில் சமரசமே கூடாது. வேதம் எப்படி சொல்லுதோ எப்படி இருக்குதோ அதன்படி தான் நம்ம இவனை சொல்கிற. நம்ம மனுஷரை பிரியப்படுத்தி போய் பிரசங்கம் பண்ணுகிறதில்ல. ஸோ மனுஷனை நான் பிரியப்படுத்தணும்னா இருந்தால் கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்லவேன் தான். கலாத்தியர் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், மனுஷரை பிரியப்படுத்த முடியாது பிரசங்கம் பண்ணுகிற யாராக இருந்தாலுங்க. சோத்திர தைரியமாக சொல்லுகிறேன். சோத்திர அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. சோத்திர கர்த்தரை பிரியப்படுத்த முடியாது. சோத்திர கர்த்தருடைய வசனத்தின்படி போதிக்கிற ஒரு ஊழியக்காரர்களுக்கு தான் கர்த்தருக்கு தேவையே தவிர மனுஷரை பிரியப்படுத்த முடியாது போதிக்கிறவர்கள் அல்ல. அல்லேலூயா. சோத்திரம். சரி வாசிக்கலாம். ஆகிலும் அவளை ஒன்றை குறித்து நான் நினைச்ச மாட்டேன். ஆமாம், அந்த 20ஆம் அதிகாரத்தை வாசி பாருங்க, நமக்கு அவ்வளோ இதை வரும். சோத்திரம். எனக்கு பாருங்க எப்படிப்பட்ட மனுஷர் தெரியுமா? சோத்திரம். தைரியமாய் அவருடைய பழைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? யூத மதத்தில் இருக்கும்போது, மார்க்கத்தில் இருக்கும்போது சபையை துன்புறுத்தின மனுஷன். இப்படிலாம் நான் அறியாமல நான் தப்பு செஞ்சேன். சோத்திரம். என்னை இந்த பரம தரிசனத்தை கொடுத்து அவர் பக்கமாக அவருடைய சித்தத்தை செய்ய முடியாது என்னை தெரிந்து கொண்ட தேவன். சோத்திரம். அவருடைய சித்தத்தின் பாதையில் என்னை எப்படி நடத்தினாலும் அதன்படி நான் நடக்க நான் ஆயத்தம்னு சொல்லி அவர் அர்ப்பணித்து சோத்திரம் அவருக்கு வந்த அந்த பாடுகளும் அவர் மகிமையாய் மாற்றினார் கர்த்தர். ஹல்லேலூயா. சோத்திரம். பிரதான அப்போஸ்தலர்கள் கூட அவர்களுக்கு ஊழியம் செய்யலாங்க. சோத்திரம். உலகத்தின் பல பகுதியில் சுவிசேஷம் சென்றடைஞ்சு தேவனாய கர்த்தரை சோத்திரம் ஜனங்களை அறியத்தக்கதாக யூரோப் தேசத்தில் உலகத்தின் பல பகுதியில் சுவிசேஷம் போய் சென்றடைந்ததுக்கு முக்கியமான காரணம் யார்? அப்போஸ்தலனாகிய பவுல். அல்லேலூயா. மற்றவர்களும் கர்த்தருடைய ஊழியத்தில் சோத்திரம் அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு, சபை ஸ்தாபிக்கப்பட்ட பிற்பாடு தேவனுக்காக ஒரு காலத்தில் பயந்து கொண்டு ஊழியம் செய்து கொண்டு வந்தவர்கள் பிற்பாடு தேவனுக்காக வைராக்கியமாய் ஜீவனே போனாலும் கர்த்தருக்காக நான் உண்மையாய் ஊழியம் செய்வேன் என்று ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்தாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்டவர்கள் தான் கர்த்தரை எதிர்பார்க்கிறார். சோத்திரம். சரி அப்போ வருங்க வாசிக்கலாம். என் பிராணனையும் என் உயிரையும் நான் பெருசாக என்ன பண்ண மாட்டேன். அருமையாக என்ன உன் ஓட்டத்தை. ஆமாம், அங்கே தீமோத்தேயு புத்தகத்தில் சொல்லும்போது என் ஓட்டத்தை முடிக்கணும்னு சொல்கிறார். எப்படி முடிக்கணும்னு விருப்பப்பட்டிருக்காரு? ஏற்கனவே சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசிக்கும்படிக்கே. ஒன்று ரட்சிப்பின் சுவிசேஷம், ரெண்டாவது கிருபையின் சுவிசேஷம். கிருபையின் சுவிசேஷம் மகிமையின் சுவிசேஷம் சபையில் போதிக்கப்படுகிறது. ரட்சிப்பின் சுவிசேஷமும் சபையில் போதிக்கப்படுகிறது. சபையின்குள்ளே தாங்க இப்படி உபதேசங்கள் போதிக்கப்படும். இது அவசியமானது. வாசிக்கலாம். தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை. ஆமாம், கர்த்தராகிய இயேசு கொடுத்த அந்த ஊழியத்தை ஒரு ஊழியக்காரர்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் என்ன செய்யணும்? நிறைவேற்ற விரும்பணும், நிறைவேற்றணும். நம்மளும் சேர்ந்து தான் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம் அந்த ஊழியத்தை. நாங்கள் ஒருத்தர் மட்டும் இல்லை. சோத்திரம். பிள்ளைகள்லாம் எல்லாம் ஆர்வமாக உற்சாகமாக இதில் அந்த மீடியா ஊழியத்தில் செய்கிறதுனால சோத்திரம் இதற்குரிய பலன் இங்கே கிடைக்காம போகலாங்க. ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், நித்தியத்தில் போய் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் தேவனுக்காக நம்ம விரும்பும்போது தேவன் நம் பட்சமாக இருந்து தேவன் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சோத்திரம். அப்போ நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடித்தேன். அப்போ பாடுகள் உபத்திரம் வரலையா அப்படின்னா எல்லாம் வந்துச்சு. கிறிஸ்துவுக்காக நான் எல்லாம் என்ன பண்ணேன்? சோத்திரம். குப்பையும் நஷ்டமாக எண்ணி நான் சோத்திரம் எனக்கு மேன்மையாக இருந்தவெல்லாம் எனக்கு எப்படியா நினைச்சேன். எப்படிப்பட்டவராக கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார்? சோத்திரம். அவர் பாருங்க, அவர் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர், வசதி படைத்த குடும்பத்தை சேர்ந்தவர். சோத்திரம். பெரிய வசதி படைத்த குடும்பத்தை சேர்ந்தவர். சோத்திரம். அந்த மார்க்கத்தில் இருக்கும்போது, யூத மார்க்கத்தில், அப்போ தேவனுக்காக எல்லாத்தையும் குப்பையும் நஷ்டமாக எண்ணி கர்த்தருக்காக சோத்திரம் முழுமையாக ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஊழியம் செய்தவர். அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கும் சோத்திரம் அவருடைய 14 நிருபங்கள்லாம் நமக்கு சபைக்கு சோத்திரம் உலகம் முழுவதும் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் நல்ல வைராக்கியத்தையும் தேவனுக்காக வாழக்கூடிய அந்த சோத்திரம் அந்த பலனை நமக்கு கொடுக்கறது. அல்லேலூயா. சோத்திரம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அடுத்து என்ன சொல்கிறாரு? விசுவாசத்தை. இந்த 3 அனுபவம் நமக்கு வேணும். இந்த பூமியை விட்டு போகும்போது சோத்திரம் இந்த அனுபவத்தோடு கூட நம்ம இந்த பூமியை விட்டு நம்ம போகணும். அல்லேலூயா. சோத்திரம். சரி,
அப்போ பூமி எப்போ நமக்கு ஆயுசு காலம் முடிஞ்சு ஆண்டவர் கூப்பிட்றாரோ அப்போ போவோம். இப்போல்லாம் ஒன்றும் போக சொல்லி உங்களுக்கு சொல்லலை. பயப்படாதீங்க. சோதரம். ஆமாம் இதெல்லாம் இப்படி வார்த்தையில் சொல்லும்போது நல்ல வார்த்தை. அதுவும் பிள்ளைங்க இன்றைக்கி வந்திருக்காங்க, இன்றைக்கி ஜெபம் பண்ணுறேன், இன்றைக்கி இப்படி பிரசங்கம் செய்யணுமா அப்படிலாம் நீங்கள் கேட்கக்கூடாது. எப்போ எந்த வார்த்தையை கொடுக்கணும் கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார் அப்போ கொடுப்பார். ஹல்லேலூயா. இது பொதுவாக எல்லாருக்கும் உள்ள சத்தியம் அது. சோத்திரம். அப்போ வாழை நம்ம சோத்திரம் நல்ல வாழை கர்த்தர் கிருபை செய்த தேவன். அப்போ எங்களை விட பிள்ளைங்களை தம்பதிகளை நல்ல வாழ்வித்து பாருங்க. 40 வருஷத்தை நெருங்க போகிறோம் திருமண வாழ்க்கையை. அதே போல் இன்றைக்கி திருமணமான பிள்ளைங்க 40 வருஷம் இல்லை, கர்த்தர் வரும் வரைக்கும் சோத்திரம் நல்ல தம்பதிகளாக ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக பிள்ளைகளை காண்பார்களாக. ஹல்லேலூயா. வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சத்தியத்தில் நம்ம சமரசமே கிடையாதுங்க. எது உண்மையோ அதை நம்ம பேசுகிறோம். அதனால சத்தியத்தை இப்படி சொல்கிறதுனால இப்படிப்பட்ட பிரசங்கத்தை பண்ணுறதுனால சோத்திரம் அப்போ இன்றைக்கே நம்ம ஆண்டவர்கிட்ட போயிடுவோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் சொல்கிறதில்ல. அப்படிப்பட்ட பிரசங்கத்தை பண்ணுறதில்ல. நம்ம எது உண்மையோ நிதர்சனமான உண்மையை யதார்த்தமான காரியங்களை நாங்கள் உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். சரி, அடுத்து நல்ல போராட்டங்கள் என்பது என்ன? சோத்திரம். சரி, சில வசனங்கள் வேகமாக வாசிப்போம். எபிரேயர் 12:4 அதான் சோத்திரம். பாவத்துக்கு விரோதமான நல்ல போராட்டத்தை நம்ம போராடணுமா? வாசிக்கலாம். பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதுல என்னவா இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக. பாவத்துக்கு விரோதமாக எப்படி போராட்டத்தை போராடணுமா? ரத்தம் சிந்துற அளவுக்கு போராட்டம் வந்தாலும் அது போராடணுமா? அல்லேலூயா. அப்படி இது வரைக்கும் போராட்டிருக்கீங்களா? ரத்தம் சிந்துற மாதிரி இருந்தாலும் சரி, பாவத்துக்கு விரோதமாக நான் போராடுவேன். அல்லேலூயா. அப்போ ஏன்னா நமக்கு விரோதமாக பாவம்னு நமக்கு விரோதமாக போராடுகிற அந்த போராட்டத்தில் நான் தேவனுக்காக பரிசுத்தமாய் நான் ஜீவிக்க அப்படி நான் கவனமுள்ளவனாக இருப்பேன் என்பது அந்த வசனத்துடைய அர்த்தமாக இருக்கிறது. அப்போ அப்படி இருந்தவர் யார்? உதாரணத்துக்கு சொல்லலாம். பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 39:8-9 யார் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? ஆமாம், ஜீவனே போது பாருங்க. அந்த பாவத்துக்கு விரோதமாக போராடி பரிசுத்தத்தை காத்து கொண்டதுக்காக யோசேப்புக்கு கிடைத்தது என்ன? சிறை தண்டனை. கர்த்தர் சோத்திரம். 13 வருஷம் சிறை தண்டனை அனுபவித்த மனுஷன். 10 வருடத்துக்கு மேலாக நம்ம சொல்லலாம். சோத்திரம். போத்திபார் வீட்டில் அடிமையாக இருந்த மனுஷனை சோத்திரம் அங்கே இவராக பாவம் செய்ய தூண்டும்படியாக அந்த போத்திபார் மனைவினாலே பலவந்தப்படுத்தப்பட்டது எப்படி உறுதியாக நின்றார் பாருங்க. அந்த வசனத்தை வாசிக்கணும். சொல்லுக்கு எனக்கு என்னென்ன சொன்னாங்கன்றது அதெல்லாம் நம்ம வாசிக்க நேரம் இல்லை. நீங்கள் வீட்டில் போய் வாசி பார்த்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 39:8-9 மட்டும் நம்ம வாசிக்கலாம். வீட்டில் என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் என்ன செஞ்சிருக்கிறாரு பார்த்தீங்களா? கர்த்தர் யோசிப்படி இருந்தபடினால அப்போ நம்பி ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்து நடத்தினாங்க. ஸோ போத்திமார் நம்பி கொடுத்தாரு. சிறைச்சாலைக்கு போனாலும் சிறைச்சாலை தலைவன் என்ன செய்கிறாரு? நம்பி பொறுப்பை கொடுக்குறாரு. மற்ற அதாவது சிறை கைதிகளுக்கு மேலாக வைத்து நடத்துகிறதெல்லாம் நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம். சும்மா உயர்வு வரலங்க. யோசிப்புக்கெல்லாம் உயர்வு சாதனம் வந்துச்சா? ஏன்னா இங்கே பார்க்கணும். சோத்திரம். இப்போ ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் ராஜா சொல்கிறான், உன்னுடைய வார்த்தையால் என்று என் தேசத்தில் ஒரு நாய் கூட என்ன செய்யுது? நாவை அசைக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஆமாம், சோத்திரம். அப்படிப்பட்டதான் அதிகாரம். எல்லாம் அதிகாரத்தை கொடுத்து சோத்திரம் ராஜா தான். ஆனால் நீ தான் தேசத்தில் ஆமாம் நீ முக்கியமான ஆள். ஆமாம், ஒன்று சொல்படி என்று எதுவுமே நடக்காது அப்படி சொல்லி அதிகாரத்தை கொடுத்து உயர்வுக்கு வர்றதுன்னா சும்மா சாதாரணம் இல்லை. அவள் பாருங்கள், சாதாரணமாக உலக பிரகாரமாக நல்ல உயர்வுக்கு வர்றதுக்கு இவ்வளோ பேர் போராடி உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்குறோமே. சும்மா வந்துருச்சா அந்த உயர்வு? அப்போ பாருங்க, அவர் போராடி இருக்கிறாங்க. இந்த பூமிக்கிற வாழ்க்கையில் முன்னேறும்படியாக வந்த எதிர்ப்புகள், வந்த பிரச்சனைகள், வந்த போராட்டங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணியிருக்காங்க? அவங்களுக்கு அப்படி நின்று பிடித்து என்ன பண்ணியிருக்காங்க? சாட்சியாய் வாழ்ந்துருக்கிறாங்க. இன்றைக்கி நம்மளும் என்ன செய்யணும்? ஆமாம், நல்லா தாக்கு பிடிச்சி என்ன பண்ணணும்? நல்ல போராட்டத்தை தேவனுடைய கிருபையினால் தேவனை சார்ந்து கொண்டு அவர் தருகிற வல்லமையில நாம் ஜெயம் எடுக்க முடியும். அல்லேலூயா. நல்ல போராட்டத்தை நிச்சயமாக போராட முடியுங்க. வாசிக்கலாம். இல்லை, நல்ல கவனிங்க. ஆமாம்,
இன்னொருத்தன் மனைவி அவருக்கு சொந்தமானது. அல்லேலூயா, சோத்திரம். ஆமாம், நீ அவருடைய மனைவியாக இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. அதனால் குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப கண்ணியத்தை காத்துக்கொள்ளுங்க. அதான் சொல்கிறது, கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்கணும், மனைவி கணவனுக்கு உண்மையாக இருக்கணும். நீங்கள் கல்யாணம் பண்ண பிற்பாடு கூட பாருங்கள், யோசேப்பு பல மனைவியோடு வாழ்ந்ததாக இருக்கா? ஒரே மனைவியோடு தாங்க வாழ்ந்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா சோத்திரம் பல மனைவிகளோடு வாழ்ந்தவர்களும் உண்டு. அதே சமயத்தில் அந்த சோத்திரம் அந்த முற்பிதாக்கள் என்று சொல்கிற ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபில் சோத்திரம் ஒரே மனைவியோடு வாழ்ந்தவர் யார் தான்? ஈசாக்கு மட்டும்தான். ஆபிரகாம் 1 மனைவியோடு வாழ்ந்தார். சோத்திரன் யாக்கோபு 4 மனைவியோடு வாழ்ந்தார். ஆனால் சபைக்கு அடையாளமாக ஈசாக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாகவும், ரெபேக்காள் மணவாட்டி சபைக்கு அடையாளமாகவும் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. சரி, அப்போ கர்த்தர் சோதரர் தேவன் அதான் இந்த காரியங்கள் பார்க்கணும். கர்த்தருடைய பிள்ளைங்கள் சோதரர் நல்லா விசாரித்து, ஏன்னு அடிக்கடி சொல்ல வேண்டியது இருக்குது. சில குடும்பங்களெல்லாம் யோசேப்பின் வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்க. அன்னைக்கு சோதரர் அந்த போத்திபாருடைய சோதரம் அந்த இச்சைக்கு அடிமைப்பட்டிருந்தா சோதரம் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் யோசேப் வந்திருக்க முடியுமா? சொல்லுங்களேன். வந்திருக்க முடியாதுங்க. நல்லா சிந்திச்சு பாருங்க. நான் பேசுகிற சத்தியமெல்லாம் உங்களை சிந்திக்கவும், தேவனுக்கென்று நாம் உண்மையாய் சோத்திரம் சாட்சியாய் வாழ்வதற்கான சத்தியங்கள். ஹல்லேலூயா. சுவிசேஷருடைய பிரசங்கம் சாதாரணமாக உங்களை என்ன பண்ணணும், உற்சாகப்படுத்தி அப்படி சந்தோஷப்படுத்தி அப்படி ஜாலியாக அப்படியே நமக்கு அப்படி கொண்டு போவோம். அப்படிலாம் சபையில் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு நேரம் இருக்குது. அன்பாக பேசுகிற சத்தியங்கள் இருக்குது. கண்டிப்பாக சரியான விதத்தில் சத்தியங்களை போதித்து நடத்துகிற நேரமும் இருக்குது. ஹல்லேலூயா. சரி, கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். அப்படி பாருங்க, இந்த அடுத்து வாசிக்கலாம். இப்படி இருக்கிற நான் இத்தனை பெரிய புல்லாங்கன்னு சொல்கிறார். புல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தது எப்படி என்றான். சோத்திரன். பார்த்தீங்களா? அப்போ தேவனுக்கு விரோதமாய் செய்கிற பாவம் என்று அப்போ யோசேப்புக்கு நல்லா தெரியுது. அவ பாருங்க, அந்த இடத்துல இருக்க விரும்பல, ஓடினார். அது சோத்திரம் அபாண்டமான குற்றச்சாட்டு சொல்லி அவர் சோத்திரம் தன்னுடைய உடையை இழுத்த போது அதை விட்டுட்டு கூட ஓடிப்பிட்டார். மேல் உடையை விட்டுட்டு ஓடிட்டார். அப்போ அதை வச்சுட்டு பாருங்க, என்னை பழமந்தம் பொண்ணை வந்துட்டான். யார்? பாவத்துக்கு பலவந்தம் பண்ணி தூண்டினது யார்? அந்த போத்திபாருடைய மனைவி. ஆனால் சோத்திர அபாண்டதனம் குற்றம் சாட்டி சோத்திர 13 வருடம் சிறையில் இருந்த மனுஷன் முடிஞ்சு 30வது வயதில் பாருங்கள், வேதம் முழுதும் பாருங்கள், 30வது வயதில் கர்த்தர் சோத்திர பழைய ஏற்பாட்டிலையும் 30வது வயதில் உயர்த்தப்பட்டது சோத்திர யார்? ஆமாம், யோசேப்பு. அதே போல் 30வது வயதில் உயர்த்தப்பட்டவர் தானியேல். நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வந்து 30வது வயது. அல்லேலூயா. 30வது வயதுன்றது ஒரு முக்கியமான ஒரு பருவம். சோத்திரம். சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 2:11 வாசிங்க, 2 பேதுரு 4:3 வாசிங்க. சோத்திரம். இந்த வசனங்கள்லாம் வாசிங்க. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாக இருக்கிற நீங்கள், நல்லா கவனிங்க, அந்நியரும் இந்த உலகத்துக்கு அந்நியரும் பரதேசியுமாய் நாம் இருக்கிறோம். இந்த உலகம் நமக்கு சொந்தமானதல்ல, இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் இல்லை. சோத்திரம். அப்போ நம்ம எவ்வளோ காலம் இந்த பூமியில் இருக்கிறோமோ இருந்து நல்ல விதமாய் நல்ல போராட்டத்தை போராடி சோத்திரம் நமக்கு முன்பாக வாழ்ந்த பரிசுத்தவான்களைப் போல நாம் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பரிசுத்தமாய் உண்மையாய் உத்தமமாய் நீதியாய் சாட்சியாய் வாழ்ந்து கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பிரதேசமாக இருக்க நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் பாருங்க, நல்லா கவனிங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சபையில் ஐக்கியமாக இருந்தாலும் ஆத்மாவுக்கு விரோதமாய் என்ன மாம்ச இச்சைகள் என்ன செய்யும்? போர் செய்யும். பாருங்க, இதுதான் இந்த தரிசனமான உண்மை. இதை ஜெயம் எடுக்கிறதுக்கு தான் என்னது உபாச ஜபம், இரவு ஜபம். சோத்திரம். எத்தனை பேர் தெரிய சொன்னாங்களா? சபையில் சொல்ல எத்தனை பேர் வந்தீங்க? வாங்க. சோத்திரம். பாருங்க, ஒரு எப்படி ஒரு 25 பேர் போயிருப்போமா? சோத்திரம். ஆமாம், போயிருந்தோம். பாருங்கள், சபை சோத்திரம். இரவு 10 மணிலேருந்து காலையில் சோத்திரம் 4 மணி வரைக்கும். ஆமாம், நல்ல ஊக்கமான ஜபம், நல்ல தேவை செய்தி. பாருங்க, அப்படிலாம் காலையில் விழித்திருந்து ஜபிக்கணும், எழுந்து ஜபிக்கணும், இரவு விழித்திருந்து ஜபிக்கணும். இப்படி தாங்க பாவத்தை ஜெயிக்க முடியும். மாம்சத்துக்கு விரோதமாக போகிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகணும். அதே சமயத்தில் இவையெல்லாம் ஜெயம் எடுக்கணும்னா என்ன வேணும்? ஆமாம், ஜபத்தில் இருந்து தேவ பலனை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. தேவ வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். இல்லைன்னா ஜபம் இல்லைன்னா பலன் இருக்காதுங்க.
எல்லாம் கவனிங்க. ஜெபம் இல்லைன்னா மாம்ச இச்சைகளை மேற்கொள்ள பலன் இருக்காது. அதுவும் வாலிப பிள்ளைகள் ரொம்ப கவனம். திருமணமாத பிள்ளைகளாம் ரொம்ப கவனம். நம்மளாம் சரியான சத்தியத்தை போதித்து உங்களை வழிநடத்தி இருக்கிறோம். நல்ல சாட்சியாக பிள்ளைங்க இங்கேருந்து எங்கள் பிள்ளைகள்லாம் சொல்கிறேன், சாட்சியாக இருந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அல்லேலூயா. எங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள். ஆமாம், அதனால் தைரியமாக நான் சொல்ல முடியுது. அதே மாதிரி மகன்கள் அப்படி இருக்கிறாங்க. நல்ல சத்தியத்தை போதிச்சிருக்கிறோம். நல்ல வழியில் நடத்தி இருக்கிறோம். அல்லேலூயா. வாசிங்க. அப்போ உறுதியாக இருக்கணும், கடைசி வரைக்கும் இருக்கணும். சரி. அப்போ அவருக்கு போர்ச்சுகிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி என்ன செய்யணுமா? விலகணும். சரி, அடுத்து 2 பேதுரு 4:3 அந்த விலையின் கூட அந்த வார்த்தை, அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறது? 12ஆம் வசனம் கூட வாசிங்க. 1 பேதுரு 2:12 வாசிக்கலாம். புறஜாதிகள், பார்த்தீங்களா? புறஜாதிகள் என்ன செய்வாங்க? நம்மளை குறை பேசுவாங்க. ரசிக்கப்படாதவங்க புறஜாதிகள் என்று சொல்லும்போது இந்த உலகப்புற, அதாவது இங்கே இந்தியாவில் இருக்கிற ஜாதிகளை குறிப்பிடலை. நல்லா கவனிங்க. இந்தியாவில் இப்போ பலவிதமான ஜாதிகள் வேதத்தில் உண்டாகலை. இது இங்கே இந்திய பாரம்பரியத்தின் மூலமாக வந்த சில காரியங்கள். சரி, அதுக்குள்ளே அதிகமாக போவேனா? ஆனால் அதான் உண்மை. வேதத்தில் ஜாதி இல்லைங்க. நல்லா கவனிங்க. வேதத்தில் ஜாதி இருக்கா? பைபிளில் ஜாதி இருக்கா? ஆனால் கிறிஸ்தவர்கள் ஜாதி பார்க்குறாங்கன்னா அது அவருடைய தப்பு, தேவனுடைய தவறல்ல. அதை நான் தெளிவாக பல முறை சொல்லியிருக்கேன். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரன் விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நிமித்தம், அவர்கள் நம் நிமித்தம் நற்கரியில் பார்க்கணும். நற்கரியில் கண்டு என்ன செய்யணுமா? அவற்றின் நிமித்தம் சந்திப்பு நாளில் பாருங்க, சந்திப்பு நாள் ஒரு நாள் இருக்கிறது. ஆண்டவராய் இயேசுவை நாம் சந்திக்க போகிறோம். மனவாட்டி சபை மனவாளனாய் கர்த்தராய் இயேசுவை சந்திக்க போகிறது. அந்த சந்திப்பு நாளில் என்ன செய்யணும்? தேவனை மகிமைப்படுத்தி நீங்கள் அவர்களுக்குள்ளே எப்படி இருங்க? ஆமாம், நம்ம சுற்றி இருக்கிற அந்நிய ஜனங்களுக்குள்ள, ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்குள்ளே நம்ம எப்படி இருக்கணும்? நல் நடக்கையுடையவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இப்படி சத்தியம் தாங்க சோத்திரம் சபையில் போதிக்கப்படணும். அப்படி போதிக்கப்படாத சபைகளில் ஜனங்கள் பலப்பட மாட்டாங்க. பாருங்க, எப்படி இருந்து முதல் தரமான தங்கம் இது. சொல்லு முதல் தரமான தங்கம் இது. தெரிஞ்சவங்க சொல்லுங்களேன். 24 என்னது? 24 கேரட்டாக மாறணும். அல்லேலூயா. அது நாங்கள் நகை போடாத ஆளுலாம் பற்றி 24 கேரட்டை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. போடுறவங்க போட்டுங்க. எங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் கழட்டிட்டோம். அல்லேலூயா. நான் போட்ட ஆள் தான், ரசிக்கப்படுறதுக்கு முன்பாக போட்ட ஆள் தான், கழட்டிட்டோம். ஆனால் போடுற பிள்ளைகளை தடை பண்ணுறோமா? நல்லா தாராளம் போட்டுங்க, ஆனால் பத்திரமா போட்டுங்க. அல்லேலூயா. சரி, அது உங்களுடைய பகுதி. நல்லடக்கமுள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நல்லடக்கமுள்ளவர்களாக நடந்து கொள்ளணுங்க. சோதரியா, இந்த பாருங்க, ஆவிக்கிற வைராக்கியத்தோடு தான் நாங்கள் பேசுகிறோம். ஏன்னா நம்ம முன்மாதிரியே வாழ்ந்து நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறோம். சோத்திரம். அப்படிப்பட்ட ஊழியம் தான் இன்றைக்கி தேவை, ஒவ்வொரு சபைக்கும் தேவைங்க. இயேசு தம்முடைய சொந்த ரத்தத்தை கொண்டு நம்ம மீட்டு ரட்சித்த பிற்பாடு நமக்குள்ளாக அந்த ரத்தம் ஓடுது, இந்த ரத்தம் ஓடுது, அந்த ஜாதி ரத்தம் ஓடுது, இந்த ஜாதி ரத்தம் ஓடுது. அப்படிலாம் பேசலாமா? அந்த மதத்தினுடைய ரத்தம் ஓடுமா? ஓடாது. சோத்திரம். எனக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா, அதனால தான் மூத்த ஊழியக்காரங்க இப்படியெல்லாம் புத்திமதி சொல்லி என்னை திரு சரிப்படுறதுக்கு பார்க்குறாங்க. அவங்க சில ஆளுங்க சரி பண்ண மாட்டாங்க, சரியாக பண்ணுறதில்ல. யார் எனக்கு சொல்கிறது? ஒரு மூத்த ஊழியக்காரர் ஆவிக்கிற தகப்பனா இருக்கிற எங்களெல்லாம் அப்படி உருவாக்கின ஊழியக்காரங்க. நாங்கள் இந்த இள வயதில் இருக்கும்போது எங்களை அப்படியே சோத்திரம். எப்படி வேதவசனம் சொல்லுது பார்த்தீங்களா? வேதம் சோத்திரம். என்ன செய்யணும்? ஆண்டவருடைய பிள்ளைகள் சோத்திரம். நீதிமான் தயவாய் என்னை குட்டி என்ன பண்ணணுமா? தலையில். ஆமாம், சோத்திரம். தவறு சுட்டி காட்டி கண்டித்து என்ன பண்ணணுமா? ஆமாம். எனக்கு அந்த வசனத்தை வாசிக்கலாம். 41:5 வாசிக்கலாம். தாவீது எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் பாருங்க. நீதிமானாக இருக்கிறவங்க என்னை சரி பண்ணட்டும், என்னை சரி பண்ண நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. நீதிமான் என்னை தயவாய் கொட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும் சொல்கிறார். இன்றைக்கி கடிந்து கொள்றதை பிடிக்கிறது இல்லை. சோத்திரம். மூத்த ஊழியக்காரங்க இளைய ஊழியக்காரங்க தப்பு பண்ணாங்கன்னா கடிந்து கொள்ளுவாங்க. ஏன்னா சோத்திரம் மற்ற பிள்ளை, அதாவது சபை மக்கள் இன்னைக்கு பாருங்க, மொபைல் நம்மகிட்ட இருக்குது. சோத்திரம். மொபைல் இருக்கிறதுனால சோத்திரம் அப்படிப்பட்ட ஆட்கள் இந்த இளைஞர்களை திரட்டுறதுக்காக அவங்க சபையாரோட நடத்தினா முடிஞ்சு போச்சு. அதை பற்றி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் மற்ற சபையில் இருக்கிற யங்ஸ்டர்லாம் கூப்பிட்றாங்க, வாலிபர்லாம் கூப்பிட்றாங்க, வாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்கிறாங்க. சோத்திரம். கூடார பண்டிகைன்னு சொல்லி ஒரு சில இடங்கள்லாம் நடக்குது இப்படிப்பட்ட ஆளுகள்னால. சோத்திரம். வேதத்தை சத்தியத்தை பேசட்டுங்க, வேதத்தை பேசணும். அதுதான் ஜனங்களை உயிர்ப்பிக்கும், அதுதான் ஜனங்களை ரட்சிக்கும். அல்லேலூயா. எது ரட்சிக்காது? நடன ஆராதனை ரட்சிக்காது. நம்ம சபையெல்லாம் அப்படி இந்த ஒழுங்கு நடக்குதா பார்த்தீங்களா? நோ அலவுடு. சோத்திரம்.
தேவ பயத்தோடு பக்தியோடு கூட கர்த்தரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தரை பயத்தோடு பாடணும், பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். ஹல்லேலூயா. கிருபையை பற்றி கொள்ளக்கூடவோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எப்படி இருக்கும்? என்னை போல இருக்குன்னா அபிஷேகத்தை போல இருக்கும்னு அர்த்தம். என்னை போல இருக்கும் என் தலை, அதை அல்லத்தட்டுவதில்லை அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் பாருங்க. அப்படிப்பட்ட என்னுடைய பரிசுத்தவான்கள் என்னை சீர்படுத்தின சரிப்படுத்தின ஊழியக்காரர்களுடைய இக்கட்டுகளுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆமாம், நல்ல ஊழியர்கள் இப்படி கணிச்சு கொண்டு புத்தி சொல்லி எச்சரித்து உங்களை நல்வழிப்படுத்தி உங்களை கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் தேவ சித்தம் செய்கிறவர்களாக மாற்றுகிற கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பாய் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிற மனவாட்டி சபையாய் உருவாக்கி கொண்டிருக்கிற தாங்களும் உருவாக்கி மற்றவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிற ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணணும். தேவனுடைய சபையார் ஊக்கமாக ஜெபம் பண்ணணும். நல்லா ஜெபம் பண்ணி இருந்தீங்கன்னா கடந்த வாரம் நான் பலவீனப்பட்டிருப்பேனா? ஜெபம் உங்களுக்கு குறைஞ்சிருக்கு. அதனால தான் எனக்கு என்னாச்சு வர முடியல. ஹல்லேலூயா. ஜெபத்தை கூட்டுங்க. ஹல்லேலூயா. நெல்ல இருந்தால் என்ன பண்ணுங்க? ஊழியர்களுக்கா எங்களுக்கா நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, வேதம் சொல்லு, இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வேதம் சொல்லுகிறது ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற தேவன். ஹல்லேலூயா. ஊழியக்காரர் நல்லா சுகமாக இருந்து நல்லா ஊழியம் செய்யணும்னு அவர் விரும்புகிறாரு. அதே போல் நீங்கள் விரும்பி எங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. சபையானது ஜெபம் பண்ணணும். விசுவாச மக்கள் ஜெபம் பண்ணணும். வாலிய பிள்ளைகள் வாலிய மகன்கள் ஜெபம் பண்ணுங்க. சோத்திரம். அப்போ உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. சோத்திரம். ஊழியர் சபைக்காக ஜெபம் பண்ணுங்க, விசேஷம் ஊழியர்களுக்கும் சபை மக்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. இப்படி நம்முடைய ஜெபங்கள் விரிவடைஞ்சு போகணும். நமக்காகவே ஜெபம் பண்ணிக்கிட்டு கொண்டு இருக்கிறதில்ல. சோத்திரம். அதை சுயநலமான ஜெபத்தை விட்டு எல்லாத்துக்காகவும் சோத்திரம் பட்டணங்களின் கிராமத்தில் இருக்கிற ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக விடுதலைக்காக சோத்திரம் நம்முடைய மொழி இந்திய தேசத்தை நேசித்து எல்லா ஜனங்களையும் ரட்சிக்கவும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஹல்லேலூயா. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். 2 பேதுரு 4:3 சோத்திரம். அந்த அப்போஸ்தலன் பேதுரு என்ன சொல்கிறாரு வாசிக்கலாம் பாருங்கள். ஒரு படிப்பறிவு இல்லாத படிப்பு அறிவு குறைவு உள்ள அந்த தேவ மனுஷன் எப்படிப்பட்டதான ஆலோசனை கொடுக்குறாரு. மாம்சத்துக்கு விரோதமாய் போராடுகிற இச்சைகளை நீங்கள் விட்டு விலகி ஓடுங்கன்னு சொன்னார். 1 பேதுரு 4:3. சரி வாசிக்கலாம். சரி, 2 பேதுன்னு சொல்லிட்டேன்னா சரி. காலத்தில் புறஜாதிகளுடைய இஷ்டப்படி அப்படி பாருங்கள், ரசிக்கப்படாத ஜனங்களை போல் நம்ம வாழ்ந்தோம். ஏன்னா ரசிக்கப்படாதவர்களாக இருந்தோம். அது பாஸ்ட் டைம், அதாவது என்னன்னு கடந்த காலம். அது என்னது? ரசிக்கப்படுறதுக்கு முன்பாக வாழ்ந்த காலம், அவிசுவாசியாக இருந்தபோது இருந்த காலம். சரி, புறஜாதி இஷ்டட் பண்ணி நடந்து கொண்டது போதும், நிறுத்துங்க. இனிமேல் அதே போல் நடக்காதீங்கன்றது சொல்கிறார். போதும். அடுத்து என்னவா? அப்பொழுது நான் என்ன செஞ்சோம் பாருங்க, என்ன காமவிகாரத்தையும் துரு இச்சைகளை நடப்பித்து வேற எது பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? மதுபானம் யாரும் பண்ணுற ஆளுங்க இருக்கிறீங்களா? கேர்ஃபுல். நோ. மதுபானம், சிகரெட்டு, கஞ்சா, இந்த பேச்சே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். ஆமாம், இது யாருக்கு தான் இது பல பேருக்கு நீ பாருங்க, பொம்பளைகளே குடிக்கிற மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம். இல்லை, ஸ்கூல் பிள்ளைகள் காலேஜ் பிள்ளைகள்லாம் குடிக்குது. அது என்னது எல்லாம். ஆமாம், சோத்திரம். இப்படி பெண்களும் இப்படி ஆண்களும் சொல்ல வேண்டியதில்லை. ஆண்கள் தான் இதில் மும்முரமாக இருந்தாங்க ஒரு காலத்தில். சோத்திரம் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாக. ஆனால் என்ன சொல்கிறது, ஒரு காலத்தில் இப்படி தான் இருந்தோம், அதோட ஒழியட்டும். கடந்த காலத்தை போல் நம்ம இருக்கக்கூடாது. காம விகாரத்தையும் துருச்சைகளை நடைபெற்று மதுபானம் பண்ணி ஆமாம் களியாட்டு உலகப்புறமான ஆமாம் களியாட்டில் சேர்றதாங்க நடன ஆராதனை. வருங்க, ஒன்றும் களியாட்டுக்கு ரொம்ப எங்கேயும் போக வேண்டியதில்லை. அது இப்படி வழக்கமாக சொல்லலை. சோத்திரம். அப்படி இப்படி சரி. அப்போ களியாட்டு செய்து இன்றைக்கி பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி களியாட்டு செய்தாங்க. விக்கிர ஆராதனை செய்து என்ன செஞ்சாங்க? ஆமாம், சோத்தை புசித்து குடித்து விளையாட ஆரம்பித்தாங்களாம். அப்படி இன்னைக்கு வேற ட்ரெண்டாக இருக்குது. என்னது? களியாட்டை செய்து ஆராதனை. சோத்திரம். அதான் ஒரு சகோதரன் இப்படி சொல்கிறாரு, 150 வயசு ஆனாலும் நான் நடனம் பண்ணி தான் ஆராதிப்பேன். ஆமாம், அது ஏற்கனவே சொன்னேன்ல, அந்த ஆள் தான் இவர். 150 வருஷம் வாழ்வியாயா பாரியா? காரணம் என்னன்னா, அவங்களுக்கு என்ன நம்பிக்கை? சாவாமை கொள்கை உள்ளவங்க. என்னது? சாவே வராதுங்க. பாருங்க, அப்படி சொன்ன ஆளுக்கெல்லாம் சாவு வருதா வராதுன்னு பாருங்களேன். நம்ம உயிரோடு இருந்தால் பார்ப்போம். பொய், தவறான உபதேசம். சாவாமை என்பது என்ன? சோத்திர வேதத்தில் இல்லாத காரியத்தை பிரசங்கிக்கணும். மனுஷனுக்கு எப்போ சோத்திரம் ஆயுசு முடியும்? பெரும்பாலும் 70-80 வயசை நம்ம தாண்ட முடியலையே இந்த ஜெனரேஷன். வேதத்தின்படி பாருங்கள், மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம். சங்கீதம் 90, வெள்ளத்தின் மீதியால் 80 வருஷம் இல்லையா? அப்படி தானே?
அப்படி இருக்கும்போது பாருங்க, இப்படி இந்த போதனை பூரா எங்கேருந்து வந்தது? எல்லாம் வெளி தேசத்துலேருந்து வந்தது. இந்தியாவில் இருக்கிற பரிசுத்தவான்கள்லாம், நமக்கு முன்பாக வாழ்ந்தவங்கலாம் வேத வசனத்தை மட்டும்தான் சோத்திரம் அவங்க ரொம்ப மையமாக வைத்து இதை அறிஞ்சு இவங்க கற்றுக்கொண்டு சோத்திரம் தமிழ் வாழ்க்கையில் கடைபிடித்து போதிச்சாங்க. அல்லேலூயா. இன்றைக்கி எங்களை உருவாக்கினவங்களும் எங்களுக்கு முன்பாக வாழ்ந்தவங்களும் இப்படி தான் இருந்தாங்க. அதனால தான் இன்றைக்கும் வேதத்தை நாங்கள் அறிந்து கொண்டு கற்றுக்கொண்டு அதை சரியான விதத்தில் உங்களுக்கு போதிக்கிறோம். அல்லேலூயா. சோத்திரம். இப்படி தான் மனவாட்டி சபையாக உருவாக்க முடியும். சோத்திர தேவகுமாரனுக்கு ஒப்பாக நம்ம என்ன பண்ணணும்? ஆமாம், உருவாக்கப்பட வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல சோத்திர அவருக்கேற்ற சபையாக நம்முடைய சபை மாறணும். விரும்புகிற விதம்மா சென்ற வாழ்நாட்களில் நாம் புறஜாதி இஷ்டத்தின்படி நடந்தது போதும். அப்பொழுது நாங்கள் காமுகரத்தையும் துருச்சைகளை நடைபெற்று மதுமானம் பண்ணினோம், களியாட்டு செய்து, ஆமாம், வெறி ஒன்றுனா குடி வெறி, பலவிதமான போதை வெறி, காம வெறி, இப்படி பல காரியங்களை சொல்லலாம். சரியா பாருங்க, அருவருப்பான என்ன செஞ்சோம்? விக்கிர ஆராதனை செய்து வந்தோம். ஒரு காலத்தில் அப்படி செய்தோம். தேவன் அருவருக்கிறாருன்னா அது அருவருப்பான பாவம்னு சொன்னால் அப்படி தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அருவருப்பான விக்கிராரன்னு சொன்னால் அப்படி வேதம் சோத்திரம் கிறிஸ்தவர்களும் சோத்திரம் சிலை வழிபாடு பண்ணுகிறவங்க இருக்கிறாங்க இல்லையா? சரி, மற்றவங்களும் இருக்கட்டும். கிறிஸ்தவத்தில் இருக்குதா? ஆமாம், இயேசுநாதர் சிலை, சோத்திரம் புனிதர்கள் சிலை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் செய்கிறது என்னது? விக்கிர ஆராதனை தான். அதை கர்த்தர் அருவருப்பாக தான் பார்க்குறாரு. அல்லேலூயா. தேவன் அருவருப்பாக பார்க்கறது. அதான் எனக்கு ஒப்பாக எந்த சாயலான சுரூபத்தையும் விக்கிரகத்தையும் ஆமாம் உண்டாக்கவே வேண்டான்னாரா? அவர் உண்டாக்க வேண்டாம்னு சொன்னார்னா உண்டாக்கிக்கிட்டு என்ன பண்ணுறது? ஆமாம், சோத்திரம். இதெல்லாம் சொல்லலை, அந்நிய தேவர்களை தான் வழிபட வேணான்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சோத்திரம் தாங்கள் செய்கிற தவறுக்கு என்னது நியாயம் கற்பிக்கிற ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க. சோத்திரம். இது வேதவசனத்தின்படி தவறானது. வேதவசனம் மட்டும்தான் கடைசியில் நிற்கும், உறுதியாக நிற்கும், நிலைக்கக்கூடியது கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே. அல்லேலூயா. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆண்டவருடைய வார்த்தையோ என்ன செய்யாது? ஒரு நாள் ஒளிந்து போகாதுங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது, தேவ ஜனங்கள் ஜெபங்களில் போராடணும். ஒன்று பாவத்துக்கு விரோதமான போராட்டம், அது நமக்கு வரும், அது போராடணும். அடுத்து தேவ ஜனங்கள் ஜெபங்களில் போராடணும். ரோமர் 15:30-32 வசனத்தை வாசிங்க. மேலும் சகோதரரே, தேவ சித்தத்தினாலே தன் சந்தோஷத்துடனே உங்களிடத்தில் வந்து உங்களோடு இளைப்பாறும்படியாக யூதேயாவில் இருக்க அவிசுவாசிகளுக்கு தப்புவிக்கப்படும் பிடிக்கும். அவிசுவாசிகளாக அன்னைக்கு யார் இருந்தவங்க? முக்கியமாக யூதர்களே இருந்தாங்க. யூத மத நம்பிக்கை உடையவர்கள் சபைக்கு சோத்திர பெரிய இடையூறாக, பெரிய தொந்தரவு கொடுக்குறவர்களாக, சபையை சபைக்கு ரொம்ப துன்பத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக இருந்தாங்க. சரி, வாசிக்கலாம். உபத்திரத்தை கொடுக்குறவர்களாக இருந்தாங்க. வாசிக்கலாம். நான் தப்பிக்க முடிக்க நெரிசல பரிசுத்தவான்கள் செய்ய போகிற அவர்களால் அங்கீகரிக்கப்பட முடிக்கும். பாருங்க சொல்கிறாரு, நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜபங்களில் என்ன செய்யுங்க? பாருங்க சொல்கிறேன், இங்கேயும் சொல்கிறார், நான் போராடுவது போல ஜபத்தில் போராட்டம். ஜபத்தில் போராடி ஜபிக்கணும். அப்படி ஜபிக்கிறீங்களா? போராடி ஜபிக்கிறீங்களா? ஜபத்தில் ஒரு சாதாரண ஜபம் பத்தாதுங்க. இப்படி போராடி ஜபிக்கணும்னா இரவு ஜபங்களில் வந்து கலந்து கொள்ளணும். சோத்திரம். நம்ம சபையிலையும் இருக்குது இல்லைங்களா சகோதரிமார்களா? அப்போ பாருங்க, நல்ல போராடி ஜபம் பண்ணணும். ஆவியில் நிறந்து ஜபம் பண்ணணும். நல்ல சோத்திரம் என்ன பண்ணணும்? உபவாசம் இருந்து ஜபம் பண்ணணும். அப்போ உபவாச ஜபம்லாம் இருக்குது, அதில் வருங்க. வாங்க, வீட்டில் இருக்கிறவங்க உபவாச ஜபத்துக்கு வாங்க. வெள்ளிக்கிழமை 11 மணிக்கு 2 மணி நேரம் நடக்குது. இப்படியெல்லாம் நல்ல ஊக்கமாக அப்படி ஜெபிக்கணும். சாதாரண ஜெபம் போதாது, வருகிற போராட்டங்களை மேற்கொள்ள இந்த கடைசி காலத்தில் சோதர போராட ஒன்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தமும் ஆவியானுடைய அன்பின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். சரி, அப்போ புரியுதா? அப்போ ஜெபத்தில் போராடணும். இன்னொரு கொலோசியர் 4:12 கூட வாசிங்க. நல்லா நோட் பண்ணிவிட்டு சோத்திரம் நல்ல வசனத்தை கேட்குறீங்க, இதன்படி நடக்க ஒப்பு கொடுங்க. நீங்கள் கர்த்தருக்காக பிரகாசிப்பீங்க. சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்காக என்ன பண்ணணும்? நம்முடைய சபையார் பிரகாசிக்கணும், சோத்திரம் சாதிக்கணும். நல்ல ஜப ஊழியத்தை நல்லா செய்யுங்க. நல்லா ஜபிக்கிறவர்களாக மாறுங்க. அல்லேலூயா. வாசிக்கலாம். எப்போ புறம் உங்களுக்கு வாழ்த்த சொல்லுகிறான். பார்த்தீங்களா? இந்த எப்பேற்பட்ட தேவனுடைய மனுஷன் தெரியுமா? கவனிக்கல. இவரை பற்றி அதிகமான வசனம் இல்லை. அங்கே சொல்கிறார், எப்பா பிராத்து வேற, எப்பா பிரா வேற.
வேதத்தில் 2 பேர் இருக்கா? எப்பா பிராத்துன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, எப்பா பிரான்னு இருக்கார். எப்பா பிராவும் இவங்களாம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு எப்படி இருந்தவங்க? நல்ல தூண்களாக நல்லா கூட இருந்து நல்ல அருமையான ஊழியர்களாக செயல்பட்டவங்க, உடன் ஊழியர்களாக இருந்தவங்க. வாசிக்கலாம். உங்களை வாழ்த்து சொல்லுகிறான். அப்போ வருங்க, அந்த சபையை சேர்ந்த ஒரு மனுஷன் விசுவாசியாக இருந்து ஊழியக்காரராக இருக்கிறார். கொலோசை சபையை சேர்ந்தவர். வாசிக்கலாம். சேர்ந்தவனும் ஊழியக்காரனுமாய் இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலும் சபையானது என்ன செய்யணும்? தேவனுடைய சித்தமானது எவ்வளோ என்னென்ன இருக்குதோ அதில் எல்லாம் தேரணும். அல்லேலூயா. தேவ சித்தத்தை கண்டுபிடிங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவ சித்தம் என்ன? உங்களை ரட்சித்து இருக்கிறாரு, உங்களை குறித்து என்ன தேவ சித்தத்தை வச்சிருக்கிறாரு? ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கேட்டாரா? அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்டாரா? ஆண்டவரால் சந்திக்கப்படும் போது, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? இன்னைக்கும் கேட்கணும் நம்ம. ஆண்டவரே என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க? ஆண்டவரே தேவனுக்கு சித்தமாக தேறின்னு வரலாம் பூர்ண. ஆமாம், நிச்சயம் உள்ளவர்களாக நிச்சயமாக சோத்திரம். அவர்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆமாம் சோத்திரம் தேவன் காட்டுற வழியில் நடக்க முடியாது நடந்து மற்றவர்கள் நடத்தினாங்க. அந்த நிச்சயம் வேண்டும். தேவனுக்காக வைராக்கியமாய் தேவ சித்தம் செய்வதில்லை, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதில்லை. சோத்திரம் நிலைநிற்கவும் வேண்டும் என்று தன் ஜபங்களில் உங்களுக்காக என்ன செய்கிறாரா? எப்பொழுதும் போராடுகிறான். அல்லேலூயா. ஜபத்தில் எப்பொழுதும் போராடுங்க. அல்லேலூயா. சோத்திரம் தயவுசெய்து ஜபத்தை கூட்டுங்க. சில தடைப்பட்ட காரியங்களுக்காக நல்ல ஜபத்தில் போராடி அழுது ஜபம் பண்ணுங்க. அழுது ஜபம் பண்ண சொல்லி கர்த்தர் உணர்த்துவார். அழுது ஜபம் பண்ணணும், உபவாசித்து ஜபம் பண்ணணும், பாரத்தோடு ஜபம் பண்ணணும், ஊக்கமாக ஜபம் பண்ணணும். இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு தானே. இப்படிலாம் ஜபம் பண்ணாமல் ஆண்டவரின் ஜபத்தை கேட்கல, எனக்கு தடையாகவே இருக்குது அப்படின்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. அல்லேலூயா. நல்ல ஊக்கமாக ஊழியர்கள் ஜெபிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், எங்கள் ஜெபம் மட்டும் உங்களுக்கு போதாது, நீங்களும் ஊக்கமாக ஜெபிக்கணும். அல்லேலூயா. உங்களுக்கு ஜெபம்னு சொல்லி எங்களுக்கு நீங்கள் சோத்திரம் நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை, அது நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் சோத்திர ஜபத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, குறிப்பாக குடும்பத்தில் சமாதானத்துக்காக, நல்ல சோத்திரம் ஆசீர்வாதத்திற்காக, தேவனுடைய கிருபையும் நன்மையும் தொடர முடியாது நல்ல ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க. தேவைகள் சந்திக்கப்பட முடியாது ஜெபம் பண்ணுங்க. அந்தந்த நேரத்தில் அந்தந்த காரியங்களை கர்த்தர் நிறைவேற்ற முடியாது ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமாம், இப்படி நல்லா ஊக்கமாக போராடி ஜெபிக்கணும். போராட்ட ஜபத்தை ஞாபகப்படுத்துறாருங்க ஆண்டவர். போராடி இன்னும் ஜபிக்கலை சபை, நீங்கள் ஜபம் பண்ணல, அதனால தான் சில காரியங்கள் ஜபிக்கிறீங்க. ஜபிக்கலைன்னு சொல்ல வரல, நீங்கள் ஜபிக்கிறீங்க, ஜபிக்க வேண்டிய அளவுக்கு ஜபிக்கலை. புரியுதா நான் சொல்கிற? புரியுதா? ஜபம் பண்ணுகிறோம், ஜபிக்க வேண்டிய அளவுக்கு ஜபிக்கலை, தேவன் எதிர்பார்க்குற அளவுக்கு ஜபிக்கலைங்க. இதெல்லாம் வேதத்தின்படியே சொல்கிறேன். அந்த அளவுக்கு நானும் ஜபிக்கணும், என்னையும் சேர்த்து சொல்கிறேன், நீங்களும் ஜபிங்க. அல்லேலூயா. அப்போ எல்லாரும் ஜபிக்கணும். ஸ்தோத்திரம். இப்படி ஜபிக்க வேண்டிய அளவுக்கு ஜபித்தோம்னா நிச்சயமாக நமக்கு வேண்டிய நன்மைகள், எல்லா தடைகளும் நீங்கி, ஜபத்தை கூட்ட கூட்ட எல்லா தடைகளும் நீங்கும். ஆமென். அல்லேலூயா. எப்படி ஜபத்தை ஏறடுங்க? போராடி ஜபிக்கிற ஜபத்தை ஏறடுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா எதில் போராடணுமா? பிலிப்பியர் 1:27 விசுவாசத்திற்காக போராடணுமா? வாசிக்கலாம். வேதம் சொல்கிறது விசுவாச வாழ்க்கையை நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த விசுவாச வாழ்க்கையில் நின்று நம்ம என்ன பண்ணணும்? தேவனுக்கு சாட்சியாக விசுவாசம் ஒரு நாளும் குறையக்கூடாது, கூடணுமே தவிர என்ன செய்யக்கூடாது. ஆமாம், குறைஞ்சிருச்சுன்னு என்னாச்சு? ஆண்டவர் சொன்னார், கடைசி காலத்தில் விசுவாசத்தை காண்பேனும், அன்பு தணிந்து போல். பாருங்கள், இந்த கடைசி காலம் எப்படிப்பட்டதுன்னா விசுவாசம் குறையிறது, அன்பு குறையிறது, இதெல்லாம் இருக்குது. இது குறைய குறைய என்ன உண்டாகும்னா நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் குறைஞ்சி போயிடும், ஆசீர்வாதங்கள் குறைஞ்சி போயிடும். சோத்திரம். வாசிக்கலாம். உங்களை கண்டாலோ, நான் வராமல் இருந்தாலோ, நீங்கள் ஒரே ஆவியில் என்ன செய்யணும்? ஒரே ஆவியில் உறுதியாக நிற்கணும். ஒரே சோத்திரம். அந்த தேவனுடைய ஆவியானவர் நம்ம ஒன்றிணைத்து ஒவ்வொரு சபையை நடத்த விரும்புகிறார். அந்த ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் நன்ற ஒன்றிணைத்து, கணவன் மனைவியை ஒன்றிணைக்கிறார், பெற்றோர் பிள்ளைகளை ஒன்றிணைத்து சமாதானமாக இருக்க வேண்டும் விரும்புகிறார். இப்படியாக இந்த ஒன்றிணைத்து ஒரு மன ஆவியினாலே நிலைத்து என்ன செய்யணும்? ஒரே ஆத்மாவில் சுவிசேஷத்து விசுவாசத்திற்காக என்ன செய்யணுமா? சுவிசேஷத்தின் விசுவாசத்துக்கு கூட போராடி என்ன செய்யணும்? எதிர்க்கிறவர்களால் என்று எவ்விதத்தில் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக பாத்திராக மாத்திரம் ஒவ்வொரு சுவிசேஷத்து கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு பாத்திரராக எல்லாரும் நடந்து கொள்ளணும்.
அப்படி நீங்கள் அந்த சுவிசேஷ ஆவியுடையவர்களாக அந்த வாஞ்சி உள்ளவர்களாக இருந்தால் சோதரம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்கள் ரசிக்கப்பட்டிருப்பாங்களே. ரசிக்கப்பட்டாங்களா? பெற்றோர் ரசிக்கப்பட்டாங்களா? உடம்பு சகோதர சகோதரர்கள் ரசிக்கப்பட்டாங்களா? உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் ரசிக்கப்பட்டாங்களா? சோத்திரம். அப்போ சுவிசேஷத்துக்காக போராடணுமாமாங்க. அல்லேலூயா. விசுவாசத்திற்காக போராடணும், ஊக்கமாக ஜெபிக்கணும். நீங்கள் அப்படி செய்யாத பட்சத்தில் சோத்திரம் ஆத்ம ரட்சிப்பை பார்க்க முடியாது. அல்லேலூயா. ஆத்ம ஆதாயம் செய்ய முடியாது. ரொம்ப கவனமாக இருப்போம், கர்த்தர் செயல்படுவோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்னொரு வசனம் வாசிங்க. யூதா 3ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பிலிப்பியர் 1:30 வாசிங்களேன். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களை எழுதும்படி. அப்போ பாருங்க, பொதுவான ரட்சிப்பை குறித்து எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாக இருந்தேன். யூதா தன்னுடைய நிருபத்தில் சொல்றார், பரிசுத்தவான்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக. சரிங்களா? ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசம், அதற்காக எப்படி போராடணுமா? ஆமாம். சோத்திரம். நான் விசுவாசத்தைப்பட்டேன், ரசிக்கப்பட்டவன். சோத்திரம். நான் எப்படி இருப்பேன்? நான் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் கடைசி வரைக்கும் ஆண்டோட பிள்ளையாக தாங்க இருப்பேன் அப்படின்னு வாயில் சொல்கிறதில்ல. அதுக்காக போராடியை நம்ம காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. ஆமாம். சோத்திரம். அதான் வேதம் சொல்லுங்க, நிற்கிறவன் எவனோ நான் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணுங்க. சோத்திரம். சும்மா வாயில் நம்ம சொல்லிடலாம். என்ன சொல்லிடலாம்? ஆண்டோட பிள்ளைங்க, நான் கடைசி வரைக்கும் அப்படி இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம ஜெபிக்காமல், நம்ம விசுவாசத்துக்காக போராடாமல், ஜபத்தில் போராடாமல் நம்ம வாசனை பார்த்தீங்களா? சோத்திரம். அப்படி இருந்தோம்னா நாம் நிலை நிற்க முடியாது. சோத்திரம். அதுக்காக தான் சொல்ல வர்றேன். அப்போ பாருங்க, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் விசுவாசத்தை நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களை எழுதி உணர்த்தும் எனக்கு அவசியமாய் கண்டது என்று சொல்லுகிறார். இப்போ அப்போஸ்தலர் பிலிப்பியர் 1:30 வாசிங்க. கண்டதும். ஆமாம். அந்த பிலிப்பி சபைக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கும் உலகமுள்ள இருக்கிற எல்லா சபைக்கும் இது ஆவியானவர் சொல்லி வச்சிருக்கிறதா, எழுதி வைத்ததான தேவனுடைய சத்தியம். இது இந்த வசனத்தின்படி தான் சகலமும் நடக்கும். ஆகவே இதை நம்ம அறிந்து இதன்படி நம்ம வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் நடந்து செயல்படும் போது நம்ம ஜெயம் பெறுவோம். வாசிக்கலாம். நீங்கள் என்ன இடத்துல கண்டதும் எனக்கு உண்டு இப்பொழுது களி பண்ணும் போராட்டமே என்ன உண்டு? ஆமாம், உங்களுக்கு உண்டுன்னா பிலிப்பி சபையார் உங்களுக்கு உண்டு. இந்த போராட்டமே எனக்கும் உண்டு, உங்களுக்கும் உண்டு. அல்லேலூயா. சொல்லிருக்கா, நான் ரசிக்கப்பட்டா போராட்டமே வராதுன்னுலாம் சொல்லியிருக்காங்களே, நான் இப்படி நம்பிக்கிட்டு இருந்தேனே, இவ்வளோ காரியம் இருக்குன்னு இப்போ தானே எனக்கு தெரியுது. இப்போயாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி. சரி, தெரிஞ்சு கொண்டு சரியாயிருங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. இது என்னது? என்ன போராட்டம்? 4 விதமான சோத்திரம். என்னது? ஆண்டவர் சொன்னார், பலவானை முந்தி கட்டணுமா. யாரே? நம்முடைய உலகத்தில் இருக்கிற சாத்தான் ஒரு பலவான். அந்த உலகத்தில் இருக்கிற சாத்தானை காட்டில் நம்முடைய ஆண்டவர் பெரிய பலவான். ஹல்லேலூயா. அந்த பலவானை கொண்டு அவருடைய துணையோடு கூட என்ன பண்ணணும்? இந்த 4 விதமான சோத்திரம் கூட்டத்தாரை நம்ம எதிர்த்து ஜெயம் எடுக்கணும். சும்மா நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது ஆமாம் சோத்திரம் என்ன ஒரு சோதனை உண்டு, உபத்திரம் உண்டு, போராட்டம் உண்டு. இது எவ்வளோ மத்தியில் ஆண்டவர் கூட இருந்தாருன்னா எல்லாத்துலேயும் ஜெயந்தான். அல்லேலூயா. எது உண்மையாக அதை நம்ம பேசணும். அதுதான். அதுக்காண்டி தோற்று போவோம் என்பதில்லை. அதெல்லாம் சோதனையை பார்த்து ஒவ்வொருத்தரத்தை போராட்டத்தை பார்த்து பயந்து ஓடுங்க நின்று வேதம் சொல்லலை. சோத்திரம். அதில் கர்த்தருடைய துணையோடு ஜெயம் எடுங்கன்னு தான் வேதம் சொல்லுது. அல்லேலூயா. ஜெயம் எடுக்கணும். சரி, வாசிக்கலாம். மாம்சத்தோடு இரத்தத்தோடும் இல்லை. அப்படின்னா மாம்ச உறவோடும் இரத்த உறவோடும் கூட நமக்கு போராட்டம் இல்லை. கணவன் மனைவியோடையோ, மனைவி கணவனோடையோ, பெற்றோர்கள் பிள்ளையோடையோ, பிள்ளைகள் பெற்றோர்களோடையோ போராட்டம் இல்லைங்க. அதே சமயத்தில் கூட பிறந்தவங்களும் நம்முடைய இரத்த உறவு தான் இல்லையா? அவங்களோட நமக்கு போராட்டம் இருக்கா? போராட்டம் இருக்குன்னு சொன்னாரா வேதம்? இல்லை. அவங்க நமக்கு விரோதமாக செயல்படலாம், அவளை நம்ம விரோதிக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம். அவர்களுக்கு பின்னாக ஏற்கிறது இந்த அந்தகார வல்லமைகள். அல்லேலூயா. 4 விதமான கூட்டம் மனுஷருக்கு பின்பாக செயல்படுகிறதே பார்க்குறோம். சோத்திரம். நாம் எல்லாரையும் நேசிக்கிறோம், ஆனால் நம்ம வெறுக்கிறாங்களே கிறிஸ்தவர்களை, ஆண்டவருடைய பிள்ளைகளை, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை. அப்போ சாட்சியாய் வாழ்கிறவங்களுக்கு விரோதமாக ஜனங்கள் இருக்கிறாங்களே. நம்ம எதுவும் தீமை செய்யலை, ஆனால் நமக்கு தீமை செய்கிறாங்களே. நாம் எந்த தீமையாக அவங்க பேசலை, தீமையாக நமக்கு பேசுகிறாங்களே அப்படின்னா சோத்திரம். அவங்க வெறும் அம்பு தான், இயக்கிறவன் அவன். அல்லேலூயா. புரியுதா? சரி, வாசிக்கலாம். துரைத்தனங்களோடும் 2 அதிகாரங்களோடும்
இப்பிரபஞ்ச அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் புல்லாவின் சேனைகளோடு நமக்கு என்ன இருக்குது? போராட்டம் என்ன செய்யுது இருக்குது என்று வேதம் தெளிவாக எச்சரிக்கிறது. ஆகையால் என்ன செய்யணுமா? தீங்கு நாளில் எதிர்க்கவும், தீங்கு நாளில் என்ன செய்ய வேதம் சொல்கிறது? சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்கவும் என்ன செய்யணும்? திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ளுங்கள், தரித்து கொள்ளுங்கள் என்று இருக்குது. அதை விலைக்கு சொல்ல நேரம் இல்லை. நீங்கள் வீட்டில் போய் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை வாசி பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ 4 விதமான கூட்டத்தோடு சாதாரணம் இல்லைங்க. ஆமாம், அப்படிப்பட்ட ஆவிகளுக்கு விரோதமாக நம்ம தேவ பலத்தோடு கூட நல்ல அபிஷேகம் பெற்றிருந்தீங்கன்னா, நல்ல ஆவியில் நிறைந்து ஜபிக்கும் போது அதனுடைய வல்லமைகள் நிறைந்து போகும். ஏசு நல்ல ஊக்கமாக முழங்கால் படிக்கிட்டு ஊக்கமான ஜபத்தை ஏறடுங்க. போராடி ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்தில் போராட்டத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஜபத்தில் போராடி ஜெபம் பண்ணுங்க. சோத்திரம், ஜெயம் எடுப்போம். ஹல்லேலூயா. அடுத்து எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 32 35 வசனம். உபத்திரவங்களிலே மிகுந்த போராட்டம் சோத்திரம் இருந்தது பரிசுத்தவான்களுக்கு. அவர்கள் சகித்து ஜெயம் எடுத்தாங்க. சோத்திரம், வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 32 35 வசனம். இன்னும் ஒரு 2 பாயிண்ட் வரைக்கும் சொல்லி முடிச்சிடுறேன். இது முக்கியமான தேவ செய்தி. சோத்திரம், வாசிக்கலாம். முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள். அந்த நாட்களில் பாருங்க, முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்க சொல்றாரு. அப்போ சோதரர் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை எப்பொழுது சகித்தாங்களா? பிரகாசமாக்கப்பட்டிருக்கிற அந்த நாட்களில். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, இது ஒரு சத்தியம் இருக்குது. நீங்கள் எது அதாவது துன்பத்தை, அந்த சோத்திர உபத்திரங்களாகி மிகுந்த போராட்டம் நீங்கள் சகிக்கணும்னா பிரகாசிக்கப்பட்டிருந்தால் தான் நீங்கள் சகிக்க முடியும். ஹல்லேலூயா, ஜெயிக்க முடியும். சொல்ல புரியுதா? அந்த வசனத்துடைய அர்த்தம் இப்படி பின்னாடி இருந்து பார்க்கணும். மிகுந்த போராட்டம் சகிக்கணும், ஜெயிக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? பிரகாசமாக்கப்பட்டிருக்கணும். தேவனுடைய வசனத்தினாலே பிரகாசப்பட்டிருக்கப்பட்டிருக்கணும். ஜபத்தினாலே பிரகாசப்பட்டிருக்கப்பட்டிருக்கணும். விசுவாசத்தில் பிரகாசமாக இருக்கணும். பிரகாசிக்கணும், கர்த்தருக்காக பிரகாசிக்கணும். அப்படி பிரகாசித்தா தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் வாழ்க்கையில் எந்த மிகுந்த போராட்டம் வந்தாலும் அதை நீங்கள் ஜெயிப்பீங்க. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஜெயிக்க முடியும். இது ரகசியத்து வேதம் எனக்குள்ள தெளிவாக சொல்லுகிற. சரி, வாசிங்க. நிந்தைகளாலும் என்ன வந்துச்சு? சோத்திர நிந்தைகளாலும் உபத்திரங்களாலும். அடுத்த வசனம் 33. நீங்கள் என்ன செய்யணும்? வேடிக்கையாகப்பட்டாங்களாம் நமக்கு முன்பாக வாழ்ந்த பரிசுத்தவான்கள். அடுத்து என்னவா? அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகள் மாணவர்கள். நான் கட்டப்பட்டிருக்கைகள் பாருங்க. சோத்திரம், இந்த எபிரேய புஸ்தகத்தில் யார் இந்த நிருபத்தை எழுதுனதுன்னு சொல்லப்பட்டிருக்கா? ஆனால் பாருங்கள், நீங்கள் மற்ற அதாவது சோத்திரம் உண்டாகட்டும், பவுலுடைய நிருபங்களுக்கும் இதுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒற்றுமை நிறைய தெரியும் உங்களுக்கு. அந்த கட்டப்பட்டு இருந்த வார்த்தை அடிக்கடி சொல்கிறாரா? கட்டப்பட்டு இருக்க எங்கள் சிறையில் கட்டப்பட்டிருக்கையில், சிறையில் இருந்து பாருங்கள். அந்த காலத்தில் இப்போ இருக்கிற சிறையே சரி இருக்காதுங்க, மனுஷன் இருக்கிற மாதிரி இருக்காது. சோத்திரம், அது ரவுடிகளுக்கும் இந்த மாதிரி ஆளுகளுக்கு அது பழகி போச்சு. அப்படி இருக்கிறாங்க. சோத்திரம். சரி, அப்போ பாருங்கள், நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதவித்து பண்ணி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுதமான சுதந்திரம் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா கவனிங்க. ஏன் போராட்டத்தெல்லாம் அவளை சகிச்சாங்க, ஜெயம் எடுத்தாங்கன்னா பரலோகத்தில் அதிக மேன்மையும், ரெண்டாவது நிலையுதமான சுதந்திரம் இருக்குன்னு சொல்லி அறிந்திருந்தாங்க. ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு எனக்கு என்ன இருக்கிறது? பரலோகத்தில் சோத்திரம் அதிக மேன்மை இருக்குது, நிலையுதமான சுதந்திரம் இருக்குது. அறிந்து உங்களை ஆசிகளையும் ஆசிகளையும் சந்தோஷமாக கொள்ளையிட கொடுத்தாங்களா? ஆசிகளை எடுத்துக்கங்க ஐயா, ஊழியத்துக்கு இருந்தங்கய்யா. சோத்திரம். ஆமாம், 2 இருக்கு, 1 கர்த்தருக்கு. ஹல்லேலூயா. அப்படி கொடுத்துருந்தா தான் நம்ம ஏன் அப்படி சொந்த இடத்துல இருந்திருப்போம்? அது எனக்கு பிள்ளைகளுக்கு வேணும், பேர பிள்ளைகளுக்குலாம் வேணுங்க, அது உங்களுக்கு கொடுத்து நான் என்னங்க பண்ணுறது அப்படின்றீங்களா? வசனம் இவருக்கும் வசதியாக கிடைக்குதே அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. நான் இதுக்கு தேடி பிடிச்சா கண்டுபிடிச்சி வர்றேன் இல்லை. வாங்க, அந்த நாட்களில் கர்த்தருடைய ஊழியத்துக்கு கர்த்தருடைய சந்தோஷமாக கொள்ளையிட கொடுத்தாங்கன்னு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? இவங்க கொடுக்கறது இல்லை ஐயா, தேவையானது எடுத்துங்க ஐயா. அந்த இடம் காலி மனையாக இருக்குது, அது ஆராதனைக்கு எடுத்துக்குங்க. சோதர், இந்த வீடு நீங்கள் வாடகைக்கு இருக்கிறீங்களா? இந்த வீடை என்ன பண்ணுங்க, நீங்கள் இருக்க எடுத்துங்க, வாடகை கொடுக்கணும். இப்படி கொடுக்குறது என்னது? பரவாயில்ல, நல்ல ஐடியா பண்ணி சொல்கிறாருன்னு சொல்லக்கூடாது. ஏதாவது அப்படிலாம் இல்லை, அந்த பிளான்லாம் நமக்கு இல்லை. சந்தோஷமாக கொள்ளையிட கொடுத்தாங்கன்றக்கா சொல்கிறது. இவங்க எடுத்து கொடுத்தாங்கன்ற ஒரு பகுதி இல்லை.
அப்படியும் கொடுத்துருக்காங்க. இருக்குதா? பைபிள் இருக்கா? தேவனுக்காக கர்த்தருக்காக உற்சாகமாக சந்தோஷமாக கொடுத்தாங்கன்னு இருக்குது. பழைய ஏற்பாட்டில் இருக்குது, புதிய ஏற்பாட்டில் இருக்குது. இங்கே ஆட்சிகளை சந்தோஷமாக கொள்ளையிட கொடுத்தாங்கன்னா அப்படின்னா இவங்களே எடுத்துக்க விட்டுருது. யார? ஊழியக்காரங்களை எடுத்துங்க ஐயா. அப்படி காலம் எப்போ வருமோ வரட்டும் இல்லையா அப்படின்ட்டாங்கன்னா சோத்திரம். வாடகை கட்டடத்தில் நீங்கள் ஆண்டவருடைய சபை இந்த ஊக்கமாக ஜெபி நைட் பிரேயர்லாம் வந்தீங்க. நிறைய சபை நம்முடைய இயேசுமட சபைகள் வாடகை கட்டடத்தில் தான் இருக்குது. வாடகை கொடுத்துட்ருக்கோம். சொந்தமாக கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. இப்படி எழுப்புதல் அடைஞ்சவங்க இருந்தாங்கன்னா நிச்சயமாக சோத்திரம். அப்படி பாருங்க, சோத்திரம். உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. சோத்திரம். அப்போ அவங்கெல்லாம் ஆண்டவரை அறிஞ்சு ஏற்றுக்கொண்டாங்கன்னா சோத்திரம். அப்படி என்னது ஒரு காலத்தில் எல்லாத்தையும் விட்டு போகிறோம், ஒன்றும் இல்லாமல் தான் வந்தோம், இவெல்லாம் இருக்குது, கொடுப்போம் கர்த்தருக்காக, கர்த்தர் ஊழியத்துக்காக கொடுப்போம் அப்படின்னு கொடுப்பாங்க. அல்லேலூயா. நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறது எங்களுக்காக நீங்கள் கொடுக்காதீங்க, கொடுத்தா கர்த்தருக்காக கொடுங்க. அல்லேலூயா. எங்களுக்காக கேட்கல, எங்களுக்காக நாங்கள் கர்த்தர் போஷிக்கிறார். ரைட். சோத்துரும். நாம் பணாசை பொருளாசைக்காக ஊழியத்துக்கு வரல, அதே நான் தெளிவாக சொல்லிடுறேன். சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ சந்தோஷமாய் கொள்ளையோடு கொடுத்தீர்கள். அடுத்த வசனம். ஆகையா மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதீர்கள். மிகுந்த பலனுக்கு ஏதுவானது இந்த தைரியம். கர்த்தருக்காக சாட்சியாய் தேவனுக்காக வாழணும், தேவனுக்காக என்ன பண்ணணும், கொடுக்கணுன்ற அந்த தைரியத்தை விட்டுடாதீங்க என்று சொல்கிறார். சோத்திரம். சரி, 1 தெசலோனிக்கேயர் அடுத்து உபத்திரவங்களாய் மிகுந்த போராட்டம் உண்டு, அதை ஜெயித்தாங்க, சகித்தாங்க, ஜெயம் எடுத்தாங்க. சரி, 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 2-4 வசனம். தெரிந்திருக்கிறபடி சரி. ஆமாம், இது சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காகனு மேலே பார்த்தோம், அது போராடணும். இங்கே சுவிசேஷத்திற்காகனே சொல்கிறாரு. உங்களுக்கு தெரிந்திருக்கப்படி முன்னே பிலிப்பு பட்டணத்தில் நாங்கள் பாடுபட்டு ஊழியத்து நிமித்தம் பாருங்க சொல்கிறாரு, வெகு போராட்டத்தோடு தேவனுடைய சுவிசேஷத்தை என்ன பண்ணோம் பார்த்தீங்க. வெகு போராட்டம் வந்துச்சு. சுவிசேஷத்தை அறிவிக்கிற நிமித்தமாக போராட்டம் வருதுன்னு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இருக்குது. சோத்திரம். மீடியா ஊழியத்தில் கூட சில போராட்டம் இருக்குது. சோத்திரம். பாருங்க சோத்திரம். எப்படியாவது ஜனங்களுக்கு இந்த சுவிசேஷத்தின் ஒளி, வசனத்தின் சத்தியம் போகணும்னு சொல்லி எவ்வளோ பிரயாசப்பட்டு அதில் எவ்வளோ பிரயாசப்படுறாங்க பிள்ளைங்க. அவர்களோடு கூட நாங்களும் நல்ல ஒத்துழைத்து அது ஊழியருடைய பிரயாசம் இருக்குது, பிள்ளைகளுடைய பிரயாசம் இருக்குது. அதே போல் ஒரு சபை ஊழியத்துலேயும் நீங்கள் உங்களுடைய பிரயாசம் வேண்டும். உங்களோடு இணைஞ்சு செஞ்சிங்கன்னா இது என்ன சபை பெருகும். அல்லேலூயா. ஊழியம் பெருகும். சரி, வாசிக்கலாம். சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்ல முடியும். நம்முடைய தேவனுக்குள்ளே என்ன செஞ்சோம்? வெகு போராட்டத்தோட என்ன சொல்கிறாரு பாருங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஒன்றும் பயந்துடாதீங்க. பயப்படுறதுக்காக நான் உங்களுக்கு சொல்லலை, சோர்ந்து போகிறதுக்காக சொல்லலை. அந்த சத்தியெல்லாம் நீங்கள் பலப்பட்டு கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்று ஜெயம் எடுக்கிறதுக்காக தான் அந்த பிரசங்கிக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். சரி, அடுத்து என்னவா ஒரு காரியத்தை சொல்லி முடியும். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 28-29 என்னவா? சோத்திரம். அப்போ எந்த மனுஷனும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேறினா நிறுத்த போராடணும். அப்போ நீங்களும் நாங்கள் கிறிஸ்து அப்போ சோத்திரம் ஆண்டு ஊழியக்காரங்களும் நாங்கள் போராடி உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணும், செயல்படணும். அது ஒரு ஒன்று. நீங்களும் என்ன பண்ணணும்? நான் கிறிஸ்துக்கள் தேறினவா உருவாகணுமே. சோத்திரம். ஆமாம், அவருக்கு முன்பாக நான் நிற்கணுமே என்ற ஒரு வைராக்கியமாக கர்த்தருக்காக சோத்திரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் போராடணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் போராட்டம் நமக்கு தேவை. போராடி ஜெயம் எடுக்கணும். வாசிக்கலாம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்கள் தேறினவர்களாக நிறுத்தும்படிக்கு அவரையே இயேசுவே அறிவித்து எந்த மனுஷனுக்கு புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கு எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அப்போ பாருங்க, எதுக்காக அப்படின்னா கிறிஸ்துக்கள் தேறினவர்களாகணும். அதுக்கு பெரிய வருகிற போராட்டங்களில் ஜெயம் எடுக்கணும். சோத்திரம். போராட்டம் வரும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்து நம்ம தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதில் சோத்திர தேவ சித்தம் செய்யும்போது வருகிற போராட்டங்களில் குறிப்பாக பார்த்திங்கன்னா கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவர்களாய் மாறினா தான் மனவாட்டி சபையாய் மாற முடியும். அல்லேலூயா. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். 7 காரியங்களை சொன்னோம். எழுந்திருந்து ஜெபம் பண்ணி முடிப்போமா? எங்கள் நேசிக்க நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, நல்ல போராட்டத்திற்காக ஆண்டவரே சபையானது நியமிக்கப்பட்டு இருக்கிறது என்று வேதாந்தத்தில் வாசிக்கிறோம். நல்ல போராட்டங்களாகிய பாவத்துக்கு விரோதமான போராட்டத்தில் போராடும்படியாக ஆண்டவரே தேவனே உடைய ஜனங்களுக்கு நீர் கிருபை தரும்படியாக செபிக்கிறோம். நல்ல வாய் திறந்து பாவத்துக்கு விரோதமான போராட்டம் வந்தாலும் அதில் நான் ஜெயம் எடுத்து அதில் நான் சிக்கிக்கொள்ளக்கூடாது, விழுந்து போகக்கூடாது. நான் ஜெயம் எடுக்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்டதான வல்லமை எனக்கு தாங்க.
அப்படிப்பட்டதான கிருபையில் எனக்கு தாங்கன்னு வாய் திறந்து கேளுங்க. அல்லேலூயா, சோத்திரம். யோசேப்பை போல இப்போ சோத்திரம் வாலிப பிள்ளைங்கள்லாம் நல்ல தொடர்ந்து ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைங்க கர்த்தர் சோத்திரம் இந்த வயதில் நீங்கள் சோத்திரம், நீங்கள் இளைஞர்களாக இருக்கிறவங்க நல்ல சோத்திரம், நீங்கள் இதில் வைராக்கியமாக இருக்கணும். ஒரு குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்களும் கூட இதில் சோத்திர பாவத்துக்கு வராமல் அவர்கள் போராட்டத்தில் ஜெயம் எடுக்கணும். அல்லேலூயா. அடுத்து தேவ ஜனங்கள் ஜெபங்களில் போராடணும். நல்ல இந்த நாளிலிருந்து கர்த்தர் ஜெபங்களில் போராடி ஜெபிக்க முடியான அந்த கிருபையை கர்த்தர் சபைக்கு தருவாராக. அல்லேலூயா. ஆண்டவரே, ஜெபத்தில் போராடி ஜெயிக்க முடியான அல்லேலூயா அந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க, வல்லமையை தாங்கன்னு கேளுங்க. அல்லேலூயா. மட்டுமல்ல, விசுவாசத்துக்காக நான் போராடி ஜெபிக்கணுமாப்பா. அல்லேலூயா. விசுவாசத்துக்காக போராட முடியான ஆண்டவரே சோத்திர விசுவாசத்தை காத்துக்கொண்டு கடைசி வரைக்கும் ஆண்ட விசுவாசம் நாளுக்கு நாள் என்னில் வளர உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. மட்டுமல்ல, எபேசியர் 6:12-13 வசனத்தின்படி துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இவரை இந்த அந்தகார லோகாதிபதிகள் வானமண்டலத்தில் புல்லாவின் சேனைகளோடு கூட எங்களுக்கு போராட்டம் உண்டுன்னு சொன்னீங்களே. இப்படிப்பட்டதான போராட்டத்தில் ஆண்டவரே உலகத்திற்கு சாத்தானை காட்டிலோ இந்த பொல்லாத ஆவியலை காட்டிலோ ஆண்டவரே எங்கள்கிட்ட இருக்கிற தேவன் பெரியவராக இருந்து இவைகள் எல்லாம் 4 விதமான சோத்திர கூட்டத்திற்கு விரோதமாக ஆண்டவரே நீர் ஜெயம் எடுத்தது போல நீர் சோத்திர நீர் பாதாளத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர். அல்லேலூயா. சோத்திரம் ஐயா, எங்களுக்கு அப்படிப்பட்டதான வல்லமையை நீர் கொடுக்கிறீரே, அதற்காக சோத்திரம் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். எபிரேயர் 10:34-35 வசனத்தினுடைய ஓத்திரங்களால் மிகுந்த போராட்டத்தை அல்லேலூயா நாங்கள் ஜெயிக்க முடியாக கர்த்தர் நீர் ஆண்டவரே ஜெய கிறிஸ்து எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். 1 வசனம் சுவிசேஷத்திற்காக பவுல் போராடினது போல நாங்கள் ஆண்டவரே சுவிசேஷம் அறிவிக்கிறது இல்லை. ஆண்டவரே தேவனே சோத்திரம், எங்கும் ஜனங்கள் அறிந்து கொள்ள முடியாக ஆண்டவரே நாங்கள் போராடி ஜெயம் எடுக்க கர்த்தர் நீர் உதவி செய்யுங்கப்பா. சோத்திரம். அல்லேலூயா. கொலோசியர் 1:28-29 வசனத்தின்படி எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேர்வான் நிறுத்தும்படிக்கு அப்படிப்பட்டதான ஆண்டவரே சோத்திரம் அதற்காக பிரயாசப்பட ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே ஜெயமான வாழ்க்கை வாழ கர்த்தர் ஆண்டவரே சோத்திரம் ஐயா நீர் கிருபை செய்து நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜெபங்களும் பதில்தாரும் தடையெல்லாம் நீக்கி போடும், ஜெயத்தின் பாதையில நடத்தும். ஆண்டவரே கிருபையின் தேவன் தொடர்ந்து உடைய ஜனத்தோடு கூட இருப்பீராக. குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுங்க. வியாதி விக்கிரங்கள் ஆபத்து நாசமோசங்கள் அன்று அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இரத்த கொட்டைகளாய் மறைத்து அக்கினி மேல தூதர் பண்ணிவிட்டு ஆவில் காவல் வைத்து நடத்துங்க. ஜெபங்களும் பதில்தாரும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்ளுங்க. நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் ஒருவதும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமையில் வெளிப்படும் மட்டும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு என்றென்றைக்கு இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ்.